Right. So, very good evening, everyone. I hope everyone is doing well. So, welcome to this free seminar. I mean, it's not a seminar, it's a workshop. So, to boost your skills and to give you understanding about actual learning when it comes to learning a language. ஸோ இந்த செமினார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இன்னைக்கு நடக்க போகுது. இவ்வளவு நாள் நடந்த செமினார்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த செமினாரை நாங்கள் கொண்டு போகிறோம். ஆக்சுவலி இந்த செமினார்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்கில் பூஸ்ட் ஒர்க் ஷாப்ன்றதுல அந்த அந்த டாபிக்ல தான் இன்றைக்கு நாங்க இந்த செமினாரை செய்ய போறோம். இப்ப லாங்குவேஜ்ல நமக்கு தேவை பேசுறதுக்கு இப்ப நீங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசணும்ன்ற ஒரு ஐடியால தான் இந்த செமினாருக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க அங்கட ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல நடக்கிற டிப்ளமா இன் இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்றதோ இல்லையோ, இங்கிலீஷ் உங்களுக்கு பேசணும், அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா தேவை அல்லது ப்ராப்பரான கோர்ஸ் ஒன்று தேவை. ஸோ அதுக்குரிய விஷயத்த பாக்குறதுக்காக தான் இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது, இப்ப லாங்குவேஜ் லேர்னிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த அளவுக்கு லாங்குவேஜ் லேர்னிங்கை முக்கியமா கன்சிடர் பண்றோம்ன்றதான் இந்திய நாள்ல நாங்க சொல்ல விரும்புறோம். இப்போ ஆக்ஸ்போர்ட் கல்லூரி ஒவ்வொரு மாசமும் இந்த செமினார் ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டு வரோம். காரணம், நம்முடைய மாணவர்களுக்கு லாங்குவேஜ் லேர்னிங்ல ஒரு தெளிவு உண்டாகணும். whether they join the English Marathon program or not, but they should understand the reality when it comes to learning a language. ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் போது அதுல ரியாலிட்டி என்ன, அதுல உண்மைத்தன்மை என்னன்றதை நீங்க எல்லாருமே கற்றுக்கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும். அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு லேர்னிங் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், இன்னைக்கு நடக்க போற இந்த செமினார்ல நான் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி அதிக நேரம் நான் எடுக்க மாட்டேன். அதனால நீங்க யாருமே மீட்டிங்ல இருந்து லீவ் ஆக வேண்டாம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், முக்கியமான விஷயங்களை நாங்க ஷேர் பண்ண போறோம். முதலாவது, நான் என்னுடைய ஃபேக்ட்ஸை நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி, உங்களோட நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி, ஒரு உண்மையான விஷயம் என்னன்றது நாங்க இப்ப பார்ப்போம். இப்ப பாருங்க, லேர்னிங் இங்கிலீஷ்ல ஒரு கிரைசிஸ் ஒன்று இருக்கு. கிரைசிஸ் என்று சொல்றது ஒரு நெருக்கடி ஒன்று இந்த நாட்கள்ல இருக்கு. இப்ப என்னடா, நிறைய இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்திருக்குன்னு இப்ப பார்த்தோம்னா இங்கிலீஷ்ன்றது உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. நாங்க கிளாஸுக்கு இப்ப என்னத்துக்கு போறோம், படிப்புக்கு என்ன, யூனிவர்சிட்டி ஸ்டடீஸுக்கா இருக்கலாம், வெளியில போறதுக்கா இருக்கலாம், ஈவன் இன்றைக்கு பிள்ளைய படிப்பிக்கிறதுக்கு கூட இங்கிலீஷ்ன்றது எனக்கு ஒரு கட்டாய தேவையா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய மூட்ல இங்கிலீஷ் கிளாஸஸ் நடக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது, இன்பர்சன் கிளாஸஸ் நடக்குது. இன்பர்சன் தான் டிரெக்டா கிளாஸுக்கு நடக்குது, குரூப் கிளாஸஸ் நடக்குது, இண்டிவிஜுவல் கிளாஸஸ் நடக்குது. வேற இன்ஸ்டிடியூட்ஸ்ல டிப்ளமா ப்ரோக்ராம், டுவெல் டிப்ளமா, அட்வான்ஸ் ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராம கண்டக்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் இப்ப இவ்வளவு இலங்கையில இப்ப நிறைய பார்த்தோம்னா ஒரு ரோட்ல 2 பேர் சரி இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்குற அளவுக்கு இங்கிலீஷ் கிளாஸஸ் அதிகரிச்சு கொண்டே இருக்கு. அந்த அளவுக்குரிய தேவையும் வந்து கொண்டே இருக்கு. இப்ப அவர் கொஸ்டின் இஸ், இப்ப உங்களுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இலங்கையில நான் சொன்ன மாதிரி நிறைய இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்கு தானே. இப்ப நான் சொன்ன மாதிரி தெருக்கு தெரு இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்கு. இப்ப இங்கிலீஷோட தேவை இப்ப தெருக்கு தெரு இவ்வளவு கிளாஸஸ் இருந்தாலும் ஏன் இன்னும் புதுசா கிளாஸஸ் உருவாகி கொண்டே இருக்கு? இப்ப நல்ல ப்ரோக்ராமுக்கு நாங்க ஜாயின் பண்ணோம்னா திரும்ப திரும்ப நாங்க இன்னொரு ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்றோம். திரும்ப திரும்ப அதை நாங்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்க மாட்டோம். நாங்க ஒரு நாளுமே யோசிச்சது இல்லை. இப்ப இன்னைக்கு இங்கிலீஷ் எப்படி மாறிச்சுட்டா, இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச எல்லாருமே இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கலாம்ன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு. ரைட், இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச எல்லாருமே இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுக்கலாம்ன்ற ஒரு நிலைமைக்கு மாறிட்டு. ரைட், ஏ லெவல் முடிச்சுட்டு, ஓஎல் முடிச்சுட்டு, இவன் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வேலை கிடைக்கும் வரைக்கும் சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு இங்கிலீஷ் கிளாஸஸ் போய் 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 எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா இந்த கிராமரை பேஸா வச்சு 2-3 பாயிண்ட்ஸை வச்சு செய்யறதால அது என்ன நடக்குதுன்னா, இங்கிலீஷ் கிளாஸ்ல அது இன்றைக்கு நாளாந்த வாழ்க்கையில அது நமக்கு எங்க பார்த்தாலும் இங்கிலீஷ் கிளாஸ்ன்ற அளவுக்கு போயிட்டு, எங்க பார்த்தாலுமே இங்கிலீஷ் கிளாஸ் என்ற அளவுக்கு போயிட்டு, யாரை பார்த்தாலும் இங்கிலீஷ் படிப்பிக்கிறன்ற அளவுக்கு போயிட்டு. ஓகே, சோ அதைத்தான் நாங்க இன்றைய கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப இதுல உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, இப்ப பாருங்க, இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட பாப்புலேஷன் 2,21,00,000 மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த 21 மக்கள்ல 32 வீதமானவங்க தான், நான் அந்த வீடியோலையும் போட்டிருந்தேன், 32 வீதமானவங்க தான் இங்கிலீஷ பயன்படுத்துறாங்க. நம்மளோட
டோட்டல் பாப்புலேஷன்ல 32 வீதமானவங்க இங்கிலீஷை பயன்படுத்துறாங்க. அந்த 32 வீதமானவங்களையும் 15 வீதமானவங்க தான், அந்த 32லயும் 15 சொல்லக்குள்ள டோட்டல் பாப்புலேஷன்ல இருந்து 4 வீதமானவங்க மட்டும்தான் ப்ராப்பரான இங்கிலீஷை யூஸ் பண்றாங்க. பாருங்க, இலங்கையில இருக்கிற 2 கோடி பேர்லயும் ஒன்லி 4%, 4 வீதமானவங்க மட்டும்தான் இங்கிலீஷை கரெக்டா யூஸ் பண்றாங்க. மற்ற 27 வீதமானவங்களும் புரோக்கன் இங்கிலீஷ் அல்லது இன்கரெக்ட் இங்கிலீஷ் தான் பாவிக்கிறாங்கன்ற ஸ்டடிஸ். ஆனா இதை தாண்டி இதுல இன்னொரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? இலங்கையில இங்கிலீஷ் படிக்கிறார்கள். இப்ப 32 வீதமானவங்க இங்கிலீஷ் பேசினாலும் 59 வீதமான ஆட்கள் வந்து இங்கிலீஷ் படிக்கிறாங்க. உங்களை போல இங்கிலீஷ் தேவை, செகண்ட் லாங்குவேஜா இங்கிலீஷ் படிக்கணும்னு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்காங்கன்றது இலங்கை டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு தெரியும், வந்து புள்ளி விவரவியல் டிபார்ட்மெண்ட்ல இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் வெப்சைட்டுக்கு போய் இப்படி அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த அவங்களுடைய வெப்சைட்ல உங்களுக்கு காட்டும். சரிதானே? சோ பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 59% ஆஃப் பீப்புள் லேர்ன் இங்கிலீஷ் இன் ஸ்ரீலங்கா. 59 வீதமானவங்க இங்கிலீஷ் பேச பழகினாலும் பார்த்தோம்னா 4 வீதமானவங்க தான் ப்ராப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்க. இப்ப என்ன காரணம்? we can think about these questions. Why can't all these learners speak in English even though they are learning it? ஏன் இப்ப எல்லாருமே இங்கிலீஷ் 59 வீதமானவங்களும் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனாலும் ஏன் எல்லாராலையும் இங்கிலீஷ் பேச முடியல? வாட்ஸ் த ரீசன்? Why is the demand for English still increasing? இப்ப எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிளாஸஸ் இருந்தாலும், குரூப் கிளாஸ், பிரைவேட் கிளாஸ், ஹைபிரிட் கிளாஸ், நிறைய கிளாஸஸ் வந்தாலும் இங்கிலீஷுக்கு இருக்கிற டிமாண்ட் ஏன் இன்னும் மாறிக்கொண்டிருக்கு? இந்த டேட்டாவை பாருங்க. இந்த கிராமட்டிக்கல் எத்தனை பேர் பேசுறாங்க, புரோக்கன் இங்கிலீஷ் எத்தனை பேர் பேசுறாங்க, நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் 68 வீதமான இருக்காங்க. சோ வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் டேட்டா? இந்த டேட்டால இருந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள விரும்புறது என்னது? So the final question is, what is the actual solution to this problem? So இதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் என்னன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Because without knowing the question, you cannot find out the answer. Question என்னன்றது தெரியாம நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க இயலாது. கொஸ்டின் என்னன்றது தெரியாமனால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப உங்களுக்கு சரியான ஆன்சர் தேவைண்டா, உங்களுக்கு சரியான கொஸ்டின்ஸ் தேவை. அப்ப இங்கிலீஷ் கிளாஸஸ், ஆயிரக்கணக்கான இங்கிலீஷ் கிளாஸஸ் இருந்தாலும் இங்கிலீஷ் உங்களை பேச வைக்கிற விஷயம் எது? எது உங்களை உண்மையாவே இங்கிலீஷை பிராக்டிஸ் பண்ண வைக்குது? எந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றதால இங்கிலீஷ்ல சக்சஸ்ஃபுல்லா கம்யூனிகேட் பண்றீங்கன்றது தான் இந்த இதுல நாங்க இந்த இந்திய செஷன்ல நாங்க பார்க்க போறது. ரைட், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், what exactly language learning? What is exactly the language learning? அதாவது language learning என்றா என்ன? Is it truly possible to learn a language? இப்ப என்னுடைய கேள்வி, உண்மையான லாங்குவேஜ் லேர்னிங் என்றா என்ன? அல்லது உண்மையாவே லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலுமா, கற்க முடியுமா? திஸ் இஸ் த கொஸ்டின். பிகாஸ் எவ்ரிஒன் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் ஆஸ் a subject. யாரை பார்த்தாலும் இங்கிலீஷ் என்னதுக்கு படிப்பிக்கிறாங்க? ஒரு சப்ஜெக்டா படிப்பிக்கிறாங்க. சப்ஜெக்ட் லைக் சயின்ஸ், மேத்ஸ், ஹிஸ்டரி, அது வந்து சப்ஜெக்டா படிப்பிக்கிறதால மை கொஸ்டின் இஸ், வாட் எக்ஸாக்ட்லி இஸ் லாங்குவேஜ் லேர்னிங்? லாங்குவேஜ் லேர்னிங் என்றா உண்மையா? So language isn't something that can be fully learned within a classroom. நீங்க லாங்குவேஜ்ல பேசணும்டா 4 சிவத்துக்குள்ள இருந்து இங்கிலீஷ் படிச்சா உங்களால பேச முடியாது. That's obvious. It requires real life practice. அப்ப லாங்குவேஜ் லேர்னிங்ல முக்கியமா நமக்கு தேவைப்படுறது என்னது? உண்மையா லைஃப்ல என்ன விஷயம் நடக்குதோ அதைத்தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி லாங்குவேஜ் படிச்சு எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ரைட்? I eat apple, cat drinks milk, இதை படிச்சு பிரயோசனம் இல்லை. எனக்கு நாளாந்த வாழ்க்கையில இங்கிலீஷை நான் எங்க பாவிக்கிறேன் ரியலா நான் கிளாஸ் ரூம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாட்டி அந்த லாங்குவேஜ் லேர்னிங்ன்றது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்காது. So it requires real life practice where knowledge is acquired and turned into meaningful communication. This is important. நீங்க லாங்குவேஜை படிக்கும் போது கிராமரோ, வொக்காபுலரியோ, ப்ரொனன்சியேஷன், அதோட ஸ்ட்ரக்சர் முக்கியம் இல்ல, அந்த நாலேஜ் உங்களுக்குள்ள வரணும். அந்த நாலேஜை தான் நீங்க என்ன செய்றீங்க? கம்யூனிகேஷனுக்கு பாவிக்கிறீங்க. கிராமர் ஸ்ட்ரக்சரை படிச்சு சப்ஜெக்டோட வேர்பை போட்டு ஐஎன்ஜியை போட்டா தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கிராமர் ஸ்ட்ரக்சர் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி படிக்கிறதால இங்கிலீஷ்ல எங்களுக்கு பேச முடியாது. அப்ப இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டரிங் அ லாங்குவேஜ், யூ நீட் டு அக்வயர் த நாலேஜ். ஒரு லாங்குவேஜ் நீங்க மாஸ்டர் பண்ணணும்னா நாலேஜ் அக்வயர் பண்ணுங்க.
So that is really important when it comes to language learning. அப்ப லாங்குவேஜ் லேர்னிங்ல அக்வயரிங் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இப்ப இங்கிலீஷ்ல வந்து உண்மையாவே டீச்சருக்கு படிக்க போறாக்கள் அல்லது வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடான டிகிரி செய்யறாக்களுக்கு இந்த லாங்குவேஜ் அக்வயரிங்ன்றத சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம்டா லாங்குவேஜ் லேர்னிங்ல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் இனி தேவையில்லை. லாங்குவேஜ் லேர்னிங்டா இப்படித்தான் இருந்த ஒரு ப்ராப்பரான ஐடியா இல்லாம இருந்தானே. இப்போ முதல்ல லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் லேர்னிங்ன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் சரி, உங்களோட குடும்பங்களுக்கும் சரி, உங்களோட தெரிஞ்சாக்களுக்கோ அது மிக பிரயோசனமா இருக்கு. நீங்க அதை ஷேர் பண்ணுவீங்க. அப்ப இங்கிலீஷ்ல பேசணுமெண்டா, சிம்பிளா சொல்லணும், இங்கிலீஷ்ல பேசணுமெண்டா உங்களுக்கு பேசுறதுக்குரிய நாலேஜ் இருந்தா தான் பேசலாம். இப்ப நான் எனக்கு தெரியாத விஷயத்த, நான் கேட்காத விஷயத்த என்னால பேசல. ஐ கேனாட் ஸ்பீக் வாட் ஐ நெவர் ஹர்ட். கேட்காத விஷயத்த என்னால பேச இயலாது. அப்ப நான் எனக்கு தெரிஞ்சதை பேசணும்டா, நாலேஜ் எனக்கு அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த நாலேஜ் எப்படி நாங்க அக்வயர் பண்றோம்ன்றதுதான் இந்திய கிளாஸ்ல பார்க்க போறோம். அதோட சேர்த்து இம்பார்ட்டன்ட் காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு சின்னொரு லாங்குவேஜ் லேர்னிங்ல ஒரு சின்னொரு டெமோவும் காட்ட போறேன். இட் டேக்ஸ் 5 to 10 minutes. சின்னொரு டெமோ தான், அதுல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அந்த டெமோவோட யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் பண்றது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். மீன் வாயில் உங்களுக்கு இடையில நான் சொல்லித்தர விஷயங்கள் ஏதாவது டவுட் இருக்கு வேண்டாம், நீங்க chat boxல போட்டீங்கன்னா then I will reply to your questions. Right. What exactly is language learning? Is truly possible to learn a language? உண்மையாவே லாங்குவேஜ் லேர்னிங் என்ன? உண்மையாவே லாங்குவேஜ் லேர்னிங் நாங்க கிளாஸ் ரூம்ல இருந்து படிக்கலுமான்றா இந்த கொஸ்டின். ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 4 விஷயம் தேவை. இந்த கிராமர் படிக்கணும், 1500 vocabulary படிக்கணும், அதெல்லாம் முக்கியம் இல்ல. அதை விட முக்கியமான விஷயம் என்னடா, உங்களோட மைண்ட் செட் ப்ராப்பரா இருக்கணும். நீங்க கொடுக்குற கமிட்மெண்ட், நீங்க செய்யற ப்ரிப்பரேஷன், நீங்க எடுக்கிற அப்ரோச், இந்த 4 தான் இந்த லாங்குவேஜ் லேர்னிங்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இப்ப கொண்டு வர போகுது. இப்ப சில பேருக்கு பார்த்தோம்டா உண்மையாவே வேலை பிஸியா இருக்கும். சில ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லாங்குவேஜ் லேர்னிங்டா என்ன, இந்த கிளாஸ் எப்படி நடக்கும்ன்ற ஐடியாவோட வந்திருப்பீங்க. எப்படி செய்ய போறாங்கன்றது உண்மையா கிளாஸ் எப்படி நடக்குதுன்றத பாக்காதீங்க. என்ன ரீசன்டா இப்ப பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட், ஆக்ஸ்போர்ட் கல்லூரி மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இங்கிலீஷ் கிளாஸஸ் செய்யறாங்க. அப்ப எல்லாருமே இங்கிலீஷ் கிளாஸஸ் செய்யறாங்கன்னா ஒரு பெஸ்டா படிப்பிக்கிற டீச்சர்ஸ் தானே சூஸ் பண்ணுவாங்க. யாரு நல்லா படிப்பிக்கிறாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆனதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பார்க்க வேண்டியது டீச்சர் நல்லா படிப்பிக்கிறாங்களா அந்த இன்ஸ்டிடியூட் இல்ல, அவங்க அந்த லாங்குவேஜ் லேர்னிங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க, உண்மையாவே மாணவர்கள்ட்ட எப்படி அது போய் சேருதுன்றது தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அதான் நாங்க உங்களுக்கு இதை நிறைய பேர் சொல்லி தரல, நிறைய இன்ஸ்டிடியூட் இதை உங்களுக்கு சொல்லி தரல. முதல்ல உங்களுக்கு தேவை மைண்ட் செட். Learning a language begins in mind. You must have a clear and the meaningful purpose, right? Whether it's for traveling or your career purpose or communication. முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்னத்துக்கு லாங்குவேஜ் தேவை. உங்களோட படிப்புக்கு தேவையா, டிராவல் பண்றதுக்கு தேவையா, உங்களோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு தேவைன்றது உண்மையான ரீசனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது மைண்ட் செட்ல எப்பயுமே அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தா அழிச்சு கொள்ளுங்க. அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்று சொல்றது 10 நாள்ல இங்கிலீஷ் பேசலும், 30 நாள்ல ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசலும், 45 நாள்ல ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசலாம்ன்ற பொய்யான எதிர்பார்ப்புகளை உங்களோட மைண்ட்ல இருந்து எடுத்துக்கொள்ளுங்க. லாங்குவேஜ் லேர்னிங்ன்றது ஒரு ப்ராசஸ். நாங்க உள்ளுக்குள்ள தினசரி பிராக்டிஸ் பண்ற ஒரு விஷயம். அப்ப நாங்க எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணாலும் நமக்கு ஹியூமன் நேச்சர் ஒன்று இருக்குன்னு. ஹியூமன் நேச்சர் வந்து இப்ப சொல்லுமே உங்க பிரெயின், இந்த வாட்டர் பாட்டில பாருங்க, இந்த வாட்டர் பாட்டில நெக்க பாருங்க, நெக்குன்னு சொல்றது இந்த தண்டு பகுதியை பாருங்க. இந்த வாட்டர் பாட்டில கீழே பெருசா இருக்கு, இந்த தண்டு மெல்லிசா இருக்கு. அப்ப நாங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் அந்த தண்டுக்குள்ளால, அந்த நெக்குக்குள்ளால போற அளவுதான் இங்க வாட்டரை ஃபில் பண்ணுது. அது மாதிரி தான் நம்மட பிரெயினுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப நம்மட பிரெயின் எவ்வளவு அந்த கெப்பாசிட்டி அப்சர்வ் பண்ணும்ன்றதுலாம் நம்மட லேர்னிங் இருக்கு. 10 நாள்ல 20 நாள்ல 35 நாள்ன்றது அது சொல்றது பொய்யான வதந்தி. அப்படியான விஷயங்களை நம்பி உங்களுக்கு தானே பொய்யான எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ணாதீங்க. அப்ப அதுக்குரிய காரணம் என்னன்றது நான் உங்களுக்கு பின்னால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது, இது வந்து ரேஸ் இல்ல, இது வந்து இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் எடுக்கிற விஷயம் இல்ல, உடனே டக்கு தீர்மானம் எடுத்து போற விஷயம் இல்ல. கிராஜுவல் ப்ராசஸ். கிராஜுவல் ப்ராசஸ்டா இது டைம் எடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை. இட் டிபெண்ட். சில ஆக்களுக்கு 3 மாசத்துலயும் வரும், சில ஆக்களுக்கு 2 மாசத்துலயும் வரும், சில ஆக்களுக்கு 1 வருஷத்துலயும் வரல. அது அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி, அவங்க இருக்கிற சூழ்நிலை. அதை நாங்க குயிக் பண்றதுக்கு, அந்த லேர்னிங் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு, உங்களோட லேர்னிங்கை நாங்க குயிக் பண்றதுக்கு தான் நாங்க ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். 2வது, உங்களுக்கு நல்ல டீச்சர் படிப்பிச்சாலும் இல்ல, ஸ்ரீலங்கால உலகத்துல இருக்கிற பெஸ்ட் டீச்சர் படிப்பிச்சாலும், நீங்க பெஸ்ட் காலேஜ்ல படிச்சாலும்
40 நாள்ல படிச்சாலும் 1 வருஷத்துல படிச்சாலும் உங்களோட கமிட்மெண்ட் இல்லாட்டி உங்களால இங்கிலீஷ் படிக்க இயலாது. இப்ப கமிட்மெண்ட் எடுக்க முதலாவது தேவை உங்களோட கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் தேவை. கன்சிஸ்டன்ஸ்ன்ற அந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் லேர்னிங்ல. கன்சிஸ்டன்ட் என்ன? தொடர்ச்சியான பயிற்சி. சொல்லுவாங்க சைக்காலஜிக்கல்ல சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயத்த உள்வாங்கி கொள்ளணும்டா 21 நாளைக்கு கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணாலும் அது லைஃப்ல ஏதாவது இருக்கலாம். உதாரணம் சொல்லுவோமே, நான் செயின் ஸ்மோக்கர், நான் நல்லா புகை பிடிக்கிற ஒரு ஆள். இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் என்னை விட்டு போகணும். இந்த ஸ்மோக்கிங்ன்ற ஹேபிட் என்னை விட்டு போகணும்டா கிட்டத்தட்ட 21 டேஸுக்கு தொடர்ச்சியா நீங்க சிகரெட் பிடிக்காம கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் சரி கஷ்டப்பட்டு அதை 21 நாளைக்கு பழக்கப்படுத்தி வந்தீங்கடா நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறும். ஸ்மோக் பண்ணாதது ஒரு ஹேபிட்டா வரும். அப்ப அதுக்கு தான் சொல்றது கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ். அப்ப லாங்குவேஜ்ன்றது வந்து 10-20 நாள்ல கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் இல்ல, தொடர்ச்சி. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் லேர்னிங்ன்றது சாகும் வரைக்கும் படிக்கிறது. இன்னைக்கு படிக்கிற 10 வேர்ட்ஸை வச்சுட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2000 வேர்ட்ஸை வச்சுட்டு இல்ல, டெய்லி நம்ம அப்கிரேட் ஆகுற விஷயம். அப்ப அப்கிரேட் ஆனா மினக்கட்டு புத்தகத்தை எடுத்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறல்ல, நம்ம நாளாந்த வாழ்க்கையில அதை எப்படி செய்யறோம்ன்றதுலாம் லாங்குவேஜ் லேர்னிங்ற ப்ராசஸ் இருக்கு. அப்ப வித்தவுட் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் ப்ராசஸ் வில் பி ஸ்லோ. அதாவது என்னடா, உங்களுக்கு கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு சரியான தொடர்ச்சியான பயிற்சி இல்லாட்டி உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங்ல உங்களை ஸ்லோ பண்ணும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் வித் ரெகுலர் எக்ஸ்போஷர் அண்ட் பிராக்டிஸ். நீங்க வந்து படிக்கிற விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணணும், வெளிப்படுத்தணும், அப்ளை பண்ணணும். அப்ப இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவை சரியான கமிட்மெண்ட். இஃப் யூ ஹேவ் த ஸ்ட்ராங் கமிட்மெண்ட், அது உங்களோட வேலையா இருக்கலாம், லைஃப்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயமா இருக்கலாம், லேர்னிங்கா இருக்கலாம், ஒரு ப்ராப்பரான கமிட்மெண்ட் இருக்க மாட்டா நிச்சயமா உங்களால லாங்குவேஜ் லேர்னிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் உங்களுக்கு இருக்க போகுது. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன். இன் இங்கிலீஷ் we say that if you fail to prepare, you prepare to fail. நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்றதுக்கு ஆயத்தம் இல்லாம செஞ்சீங்கடா அந்த விஷயத்துல நீங்க தோல்வி அடைறதுக்கு ஆயத்தமாகறீங்கன்னு அர்த்தம். யூ நோ தட் போக்ரி படத்துல வடிவேல்ற டயலாக் தான், எதையுமே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி செய்யுங்க. அப்ப இங்க ப்ரிப்பரேஷன்ன்றது இம்பார்ட்டன்ட். என்னதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கடா டெய்லி அதுக்குரிய எஃபர்ட்ஸ் நீங்க கொடுத்து கொண்டே போகணும், டெய்லி கொடுக்கணும். அப்ப இங்கதான் அந்த ப்ரிப்பரேஷன்ன்றது தேவை. இன்றைக்கு செய்யற, நாளைக்கு செய்யறல, நாளண்டைக்கு செய்யற, திரும்ப ஒரு 3 நாள் விட்டு செய்யற, திரும்ப ஒரு 10 நாளைக்கு பிறகு செய்யறேன்டா நம்மளால லாங்குவேஜை மட்டுமில்ல எந்த வேலையுமே ஃப்ளூவெண்டா அல்லது ப்ராப்பரா செய்ய முடியாது. அப்ப உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன்ல ஓகே இன்னைக்கு நான் இந்த வேலையை செய்யறேன், இந்த 2-3 நாள்ல நான் செய்யற வேலையில இப்ப சொல்லுமே லாங்குவேஜ் லேர்னிங்ல இன்னைக்கு புதுசா ஒரு 10 வேர்ட்ஸ் எடுக்கிறேன், நாளைக்கு ஒரு 15 வேர்ட்ஸ் எடுக்கிறேன், அடுத்த நாள் மொத்தமா சேர்த்து ஒரு 50 வேர்ட்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு சின்ன சின்ன டைம்லி டார்கெட்ஸை செட் பண்ணணும். 2 நாள்ல இதை ரீச் பண்றது, 3 நாள்ல உங்களால என்ன செய்யலுமோ அந்த டார்கெட்ஸை நீங்க ரெடி பண்ணி யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தட். அதுல நீங்க ஒர்க் பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப இங்கதான் உங்களுக்கு growth நீங்க பாக்குறீங்க. நம்ம என்ன தேவைன்னா 10 நாள் வந்தாச்சு, எங்க இங்கிலீஷ் பேசல. இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை 1 மாசம் வந்தாச்சு நான் என்ன இங்கிலீஷ்ல பேசல. நம்ம எல்லாருமே ரிசல்ட்டை தான் எதிர்பார்க்கிறோமே ஒழிய அந்த ப்ரோக்ரஸ் நம்ம ஒரு நாளும் மைண்ட் பண்றதே இல்லை. நான் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுறேன்ன்றதை நம்ம ஒரு நாள் பாக்குறோம் இல்ல. அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரு நாளுமே ரிசல்ட்டை எதிர்பார்க்க மாட்டோம். அடுத்தது ப்ராப்பரான அப்ரோச் நமக்கு தேவை. இப்ப இவ்வளவு நாள் ஸ்கூல்ல 13 வருஷம் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், வேற கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். பட் why still I cannot communicate in English? ஏன் நான் 13 வருஷம் ஸ்கூல்ல படிச்சேன், பிரைவேட்டுக்கு கிளாஸ் போயும் அட்லீஸ்ட் இண்டிவிஜுவலா சரி நான் கிளாஸ் செஞ்சோம், ஏன் எனக்கு இங்கிலீஷ்ல பேச முடியல? why? what's the reason? நான் படிச்ச முறை எல்லா நேரமும் ட்ரெடிஷனல் அப்ரோச்சஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. லாங்குவேஜ் லேர்னிங்ல உங்களுக்கு இன்னோவேட்டிவான ப்ராக்டிக்கலான அப்ரோச்சஸ் தேவை. சப்ஜெக்டை படிக்கிற மாதிரி பாடமாக்கிட்டு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு எம்சிக்கு என்ன ஸ்பெல்லிங் டெஸ்ட்டை செஞ்சுட்டு போனா பேப்பர்ல மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ரியலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்கள். அப்ப லாங்குவேஜை நீங்க ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்டா அதுக்கேற்ற அப்ரோச் தான் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். உங்களோட மைண்ட் செட், கமிட்மெண்ட், ப்ரிப்பரேஷன் அண்ட் தி அப்ரோச், இந்த 4 விஷயத்தையுமே நீங்க சரியா ஃபாலோ பண்ணுவீங்கடா
இவங்களால இங்கிலீஷ் மட்டுமில்ல என்ன வேலையும் செய்யலும். சோ அப்படி இந்த மைண்ட் செட் எப்படி ரெடி பண்ற, இந்த கமிட்மெண்ட்டை நான் எப்படி கொடுக்குறேன், எப்படி நான் ரெடி ஆகுறது, எந்த மாதிரியான அப்ரோச்சஸ் நான் இதுக்கு கொண்டு வர்றது, இது எல்லாத்துக்கும் நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றோம். சோ நீங்க இங்கிலீஷ்ல கிராமர் மட்டுமே படிக்கணும்னா இங்கிலீஷ் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணவே தேவையில்ல. ஐம் டெல்லிங் யூ நவ். கிராமரை மட்டும் படிக்கணும்னா இங்கிலீஷ் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாதீங்க. Go to bookshop, buy wonderful grammar book. Oxford grammar book இருக்கு, Cambridge grammar book இருக்கு, அது இலங்கை ஆக்கள் grammar books இருக்கு. அதுல வாங்குங்க, வீட்டை இருந்து மினக்கடி செஞ்சு அதை பாடமாக்கினீங்கன்னா grammar ready. But if you want to speak, if you want to communicate in English, you need to practice the language and you have to experience the language. நீங்க பேசணும்னா கட்டாயமா லாங்குவேஜை அனுபவிக்கணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும். சோ அதைத்தான் நாங்க இங்க உங்களுக்கு உள்வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோம். இதான் இந்த கிளாஸ்ல இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியுடைய ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரதன் சக்சஸுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதைத்தான் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு வழங்குறோம். சோ அதுல இந்த 4 விஷயத்தையும் இந்தியில இருந்து இதுவரைக்கும் நீங்க எப்படி லாங்குவேஜ் லேர்னிங் பாத்தீங்களோ சரியாது, இன்றைக்கு இந்த லாங்குவேஜ் லேர்னிங்டா இதான்ன்றதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி your mindset determines your success. Ask yourselves, what am I willing to sacrifice to become fluent in English? இப்ப நீங்க கேட்கணும், நான் இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசணும், நான் என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், என்னத்தை டெடிகேட்டா ஒர்க் பண்ணணும், என்னத்துக்கு நான் கமிட்மெண்டா இருக்கணும்ன்றத நீங்க தேரிங்க. இப்ப நான் இங்கிலீஷ்ல பேசணுமா, கிளாஸுக்கு ஜாயின் பண்றதா, அதுக்குரிய ஒர்க் பண்றதா, ரெக்கார்டிங்ஸ் பாக்குறதா, ஆடியோ கேட்கறதா, ஒர்க் செய்யறதா, கிராமரை பிராக்டிஸ் பண்றதா, வொக்காபுலரி பை ஹார்ட் பண்றதா, நீங்க இந்த லாங்குவேஜ் லேர்னிங்ல உங்களால என்ன செய்ய முடியும்ன்றத உங்களோட மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ரைட். இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் கட்டாயம் தேவைண்டா, அந்த மைண்ட் செட்டும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், ரெடி ஆகணும். அப்ப மைண்ட் செட்ல நான் சொன்ன மாதிரி இந்த பொய்யான எதிர்பார்ப்புகளை நம்பி ஏமாறாதீங்க. அதான் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வர. 1 மாசத்துல படிக்கல, 2 மாசத்துல படிக்கல. இன்னொரு மைண்ட் செட்ண்டா, நான் காசு கட்டி கிளாஸ்ல சேர்ந்துட்டேன், டீச்சர் தர வேலையை செஞ்சா மட்டும்தானே இங்கிலீஷ் பேசலாம், அதை தாண்டி எதுவுமே தேவையில்லை. அந்த மைண்ட் செட்டும் உங்களை இங்கிலீஷ் பேச வைக்காது. டீச்சர் இங்க உங்களுக்கு ஒரு டூலா தான் இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டரா தான் இருப்பாங்க. இது பாடம் இல்ல, இட்ஸ் அ லாங்குவேஜ். ஒரு மொழியில நீங்க தான் இறங்கி ஒர்க் பண்ணணும். அப்ப டீச்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆளு தான் இருப்பாங்க. அப்ப அவங்க ஹெல்ப் பண்றதா தான் உங்களுக்கு இது தேவை. இந்த மைண்ட் செட்டோட நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு லாங்குவேஜ்ல நீங்கள ஒரு ஒரு சக்சஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியமா இருக்கு. 2வது நான் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட்ன்றது உங்களுக்கு என்ன சொல்றது, ஹோல்டிங் அந்த கரேஜ் அண்டில் வெரி எண்ட். அதாவது நீங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்றீங்க, நீங்க ஒரு வேலையை செய்றீங்க, அதை ஆரம்பிக்கும் போது எந்த கரேஜோட, எந்த உற்சாகத்தோட, எந்த உத்வீகத்தோட நீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்றீங்களோ அது கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகிக்கொண்டே இருக்கணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும், என்ன சேலஞ்சஸ் வந்தாலும், எந்த விதமான டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்லயும் நான் கமிட்மெண்டோட இருப்பேன். நான் இங்கிலீஷ் படிக்கணுமா, இந்த வேலையை கிளாஸை மிஸ் பண்ணவே மாட்டேன், டீச்சர் தர வேலையை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் டைம் எடுத்து யூடியூப்ல நல்ல கண்டென்ட், இங்கிலீஷ் சம்பந்தமான ரெக்கார்டிங், லிஸ்னிங்ஸ், ரீடிங் எல்லாத்தையுமே நான் செய்வேன்ன்ற கமிட்மெண்ட் உங்களுக்கு தேவை. அப்ப இந்த கமிட்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன செய்யுதுண்டா, கன்சிஸ்டன்சியை கொண்டு வருது. நான் சொன்னதானே, இட்ஸ் நாட் அ இன்டென்சிட்டி பட் இட்ஸ் கன்சிஸ்டன்சி தட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் இங்கிலீஷ் லேர்னிங். அதாவது இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க டிரான்ஸ்மிட் பண்றீங்க. இப்ப லாங்குவேஜ் லேர்னிங்ல இதுவரைக்கும் நடக்கிற விஷயம் என்னன்னா, யூ கைஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டிங். அதாவது டிரான்ஸ்மிட்டிங்னா டீச்சர் தர வேலையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றீங்க. டீச்சர் தர ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸை மாத்தி நீங்க காப்பி பேஸ்ட் பண்றீங்க. அதான் டிரான்ஸ்மிட். டிரான்ஸ்ஃபார்ம்டா டீச்சர் சொல்றதை நீங்க உள்வாங்கி உங்களோட லாங்குவேஜுக்கு நீங்க மாத்தி அதை எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் லாங்குவேஜ் லேர்னிங்ல இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைண்டா, டீச்சர் சொல்றதை காப்பி பண்ணாம டீச்சர் சொல்ற விஷயத்த நான் உள்வாங்கி எந்த லாங்குவேஜ்ல நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன்டா, உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தேவை, அந்த ரெகுலர் பிராக்டிஸ் தேவை. அந்த ரெகுலர் பிராக்டிஸ் இருக்குமெண்டா ஒவ்வொரு நாளும் உங்களோட கிராஜுவல் க்ரோத் உங்களுக்கு பார்க்கல. இன்னைக்கு நான் இப்படி இருந்தேன், நேற்று இப்படி இருந்தேன், ஆனா இன்றைக்கு இவ்வளவு வந்திருக்கேன். நாளைக்கு இப்ப அடுத்த நாள் பார்த்தா 2 நாளைக்கு முதல் இருந்ததை விட இது பெட்டரா இருக்கு. அந்த கிராஜுவல் க்ரோத் உங்களுக்கு விசிபிளா இருக்கு. அடுத்தது, நீங்க டைம் ஆக ஆக என்ன செய்வீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆகுறீங்க. ரைட். உங்களுக்கு டைம் ஆக ஆக கான்பிடன்ஸ் லெவல் கூடிக்கொண்டே போகுது. அண்ட் ஃபைனலி நீங்க டார்கெட்டை ரீச் பண்ணும் போது அது உங்களுக்கு
நீங்க நினைக்கிற அந்த இங்கிலீஷ்ல பேசணும், ஃப்ளூவெண்டா பேசணும்ன்ற அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு உதவி செய்யுது. இப்ப இந்த 4 விஷயமுமே இந்த டார்கெட்டை ரீச் சக்சஸ் ஆவாரத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எங்க தேவை, கமிட்மெண்ட் எங்க தேவைன்னா மோட்டிவேஷன்ல வராது. மோட்டிவேஷன் சொன்ன என்ன, உங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஜஸ்ட் இமீடியட் பூஸ்ட், ரைட்? உங்களுக்கு அந்த இப்ப குளுக்கோஸ் மாதிரி டக்குனு குளுக்கோஸ் குடிச்சோடனே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அந்த எனர்ஜி இருக்கு, அதான் மோட்டிவேஷன்ன்றது. அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு அது ஃபேட் ஆயிரும். உங்களை இங்கிலீஷ் படிக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது, ஒரு 5-6 நாள் போன பிறகு அந்த மோட்டிவேஷன் ஃபேட் ஆகுது. ஆனா டிசிப்ளின்ன்றது மோட்டிவேஷனோட முக்கியம். டிசிப்ளினை நீங்க சரியா மெயின்டைன் பண்ணீங்கன்னா எந்த வித மோட்டிவேஷனுமே தேவையில்ல, எந்த கன்சிஸ்டன்சி உங்களை காணும் இங்கிலீஷ் பேச வைக்கிறதுக்கு. அப்ப நீங்க லேர்னிங்ல உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினை பில்டப் பண்ணணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் என்ன, கிளாஸுக்கு ரெகுலரா வர்றது, ஆக்டிவிட்டி செய்யறது, நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம், ஒவ்வொரு நாளும் அதுக்கு எடுக்கிற முயற்சி, இது எல்லாமே தான் அந்த ப்ராப்பரா அந்த டிசிப்ளின்ன்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து உள்ளடங்குற விஷயமா இருக்கு. So keep all these in your mind, the commitment. Third one is, as I told you, preparation. உதாரணம் பார்த்தோம்னா ஒரு குருவி ஒன்று கூடு கட்டுது. So birds don't build its nest on a single day. ஒரு நாள்ல ஒரு குருவி கூடு கட்ட இயலாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்டா, இப்ப உங்களுக்கு காக்கா கூட எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு சுள்ளியா புறக்கி 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 பீஸ் பை பீஸ், ரைட்? அப்ப தே கலெக்ட் விங்ஸ். அந்த டிங்ஸ் சொல்றது வந்து அந்த சின்ன சுள்ளி, சொல்லியை கலெக்ட் பண்ணி ஒன் பை ஒன் வாயால் ஒன்றுதான் கவிட்டு வர எல்லாமே ஒன்றொண்டா கவி 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 அதை பொருத்தி 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 ஒரு ஸ்ட்ராங்கான நெஸ்ட கிரியேட் பண்ணுது. இதுக்கு ஒரு 2-3 நாள், ஒரு கிழமை தூக்குனாங்குருவி கொடுக்கலாம், ஒரு மாசம் 2 மாசம் சரி எடுக்கும். அதை எடுத்து 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 அந்த அதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டை கட்டுது. அது மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ற vocabulary, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், ஸ்பீச்சஸா இருக்கலாம், பிரசன்டேஷன்ஸா இருக்கலாம், இதான் நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த அந்த குருவிமாய் பிறக்கிற சுள்ளிகள். அது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது, உங்களை அப்கிரேட் பண்ணி கொண்டே வாரீங்க. டெய்லி கிராஜுவலா உங்களை அப்கிரேட் பண்ணி வந்து அவ்வளோத்தையும் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ்ல சும்மா நீங்க என்ன செய்றீங்கடா, உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுற, உங்களுக்கு இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு அதை நீங்க பில்டப் பண்றீங்க, ரைட்? யாராவது ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் கேட்க இருந்தா நீங்க இந்த சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க, நாங்க உங்களுக்கு அதுக்குரிய பதில தருவேன், ரைட்? அப்ப எங்கடா நான் ப்ரிப்பரேஷனுக்கு என்னத்துக்கு முக்கியமா சொல்றேன்டா, ஒரு நாளும் ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க. உங்களோட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. இன்றைக்கு சின்ன ஸ்பீச் ஒன்று பாடமாக்குறீங்களா, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு ஒரு 10 புது vocabulary, 10 வேர்ட்ஸ் தான், அட்லீஸ்ட் ஒரு 5 வேர்ட்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்களா, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த அப்ரிசியேஷன், இந்த விஷயங்கள் தான் உங்களை லாங்குவேஜ் லேர்னிங்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாளும் ரிசல்ட்ஸ் நினைச்சு இது செய்ய வேண்டாம், உங்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம். ரிசல்ட்ஸை விட இந்த கிராஜுவல் ப்ராசஸ் தான் முக்கியம். இப்ப இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 4வது அப்ரோச்ன்றது எல்லா இங்கிலீஷ் கிளாஸஸ்லயும் டீச் பண்றாங்க. லாங்குவேஜ் நமக்கு டீச் பண்ணல, அது ஒன்றை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. லாங்குவேஜ் எங்களுக்கு படிப்பிக்க முடியாது, உங்களுக்கு கைட் பண்ணல. இட்ஸ் லைக் ஹைக்கிங் ட்ரைனிங். மலையேறதுக்கு ட்ரெயின் பண்ற மாதிரி தான். இன்ஸ்ட்ரக்டர் முன்னுக்கு போய் இங்கால பக்கம் வருங்க, இங்கால ஏறாதீங்க, இங்கால பக்கம் வழுக்கு இருக்கு, இங்கால பக்கம் விழுந்துருக்கு, இங்கால பாம்பு இருக்கு, அட்டை இருக்குன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி லாங்குவேஜ் லேர்னிங்ல உங்களை டீச்சர் உங்களை லெக்சர் பண்றாங்க, உங்களை கைட் பண்றாங்க. அந்த கைடன்ஸும் உங்களுக்கு 100க்கு ஒரு 5% தான் கிடைக்குது. நீங்க லாங்குவேஜ் எப்படி லேர்ன் பண்றீங்கடா, ரீடிங்ல 10% லேர்ன் பண்றீங்க, ஆடியோ வீடியோஸ் படம் பாக்குறதால, பாட்டு கேட்கறதால அதுல 20% லேர்ன் பண்றீங்க, படிக்கிற விஷயத்த நீங்க திரும்ப சொல்லி காட்டுறதால 30% லேர்ன் பண்றீங்க. அடுத்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இப்ப கிளாஸ்ல எல்லாம் குரூப் டிஸ்கஷன்ஸ் அதில் நடக்கும், அதுல நீங்க 50% லேர்ன் பண்றீங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணுக்குள்ள, சரியான முறையில நீங்க பிராக்டிஸ் பண்ணக்குள்ள பிராக்டிஸே உங்களுக்கு 75% இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாருங்க, டீச்சர்கிட்ட படிக்கிறத விட நீங்க செல்ஃபா செய்யற பிராக்டிஸ் தான் உங்களுக்கு 75% கை கொடுக்குது. அடுத்தது நீங்க படிக்கிற விஷயத்த இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கறதால 100க்கு 90% லேர்ன் பண்றீங்க. அப்ப நீங்க லாங்குவேஜ்ல எடுக்கிற அப்ரோச்ன்றது இம்பார்ட்டன்ட். we believe that it doesn't have to be big. நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே என்கரேஜ் பண்றது, நீங்க பெரிய பெரிய ஆக்டிவிட்டிஸ் செய்ய தேவையில்ல. ஒரு சின்ன ஸ்பீச் என்றாலும், ஒரு 1 minute அட்லீஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸோட வர ஸ்பீச் என்றாலும் ப்ராப்பரா செய்யுங்க. உங்களோட சின்ன ஆக்டிவிட்டி அதை நீங்க கன்சிஸ்டண்டா செய்யும் போதுதான் உங்களோட சின்ன சின்ன ஸ்மால் ஆக்ஷன்ஸா, ஒரு சிறு துளி அது பெரிய வெள்ளத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் உங்களை கிராஜுவல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது.
ரைட். இங்கிலீஷை வந்து நீங்க வந்து ஃபொனாலஜிக்கல் கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ்ல படிக்க இயலாது. இப்ப விஞ்ஞானத்துக்கு படிக்கிறதுக்கு இப்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை படிக்கணும்னா அதுக்குரிய ஃபார்முலா இருக்கு. மேத்ஸ்ல நீங்க ஏதோ ஒரு 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 கொஸ்டினை வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலாவை படிச்சு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணிருப்பீங்க. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு நீங்க அந்த ஃபார்முலாவை செஞ்சீங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வரும் சயின்ஸ்ல. ஆனா இங்கிலீஷ் அப்படி இல்லை. அப்படி ஃபார்முலாவை பாடமாக்கி ஸ்ட்ரக்சரை பாடமாக்கி செய்யற வேலை இல்லை. லாங்குவேஜ்ல இருக்கிற அந்த கம்யூனிகேஷனை நீங்க பில்டப் பண்றதுக்கு டெய்லி அதை லைஃப் ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரணும். ரைட். அடுத்தது எப்பயுமே வந்து இந்த லாங்குவேஜ் லேர்னிங்ல உங்களுக்கு என்ன சொல்ற ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிசஸ் தேவை. இந்த பொய்க்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எழுதுங்க, டாக்டிக் அந்த என்ன சொல்றது எம்சிக்யூ போடுங்க, சரியோ புள்ளியோ அந்த 10 வேர்ட்ஸை பாடமாக்கிட்டு வாங்கன்றது இல்ல. ரியல் லைஃப்ல என்னத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம், எதை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம், எதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ன்றது தான் இந்த லாங்குவேஜ் லேர்னிங்ல நீங்க கொண்டு வர விஷயமா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல கட்டாயமா நீங்க வச்சுக்கொள்ள வேண்டும். ரைட். இன்னொரு மெசேஜ் உண்டு. இந்த செஷன் முடிஞ்ச பிறகு இந்த செஷன்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் இதை நாங்க குரூப்ல எதுலையுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ற 2 பேருக்கு இந்த ப்ரோக்ராமை நாங்க இலவசமா வழங்குறோம் 6 மாசத்துக்கு. 2 மாச ப்ரோக்ராம் தான், பட் 6 மந்த் அவங்க இலவசமா ஜாயின் பண்ணலும். இது இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றார்கள் மட்டும்தான், செஷன்ல ஜாயின் பண்றார்கள் மட்டும்தான். ஸோ இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அதால அதுவும் வந்து யாருமே என்ட்ராக இயலாது, அதாவது லீவ் ஆக இயலாது. நீங்க கடைசி மட்டும் இருந்து நான் பேர் கொடுப்புகள் இருந்தாக்கள் மட்டும்தான் அந்த சான்ஸை நாங்க கொடுக்குறோம். ரைட். அப்ப இந்த விஷயங்களை அப்ரோச்சா வச்சுக்கொள்ளுங்க. ட்ரெடிஷனல் மெசேஜ் பாடமாக்கிட்டு போற அந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு சரி வராது. ரைட். லாங்குவேஜ்ல இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைடா, எனக்கு இங்கிலீஷ் எழுத வாசிக்க தெரியாட்டி என்ன செய்யறது? ஆப்வியஸா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு தானே. எனக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, அப்ப நான் எப்படி பேசல? சோ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நம்மட தாய்மொழி தமிழ் தானே. நம்மட தாய்மொழியே சரி, நம்ம ஃபர்ஸ்டா எழுத வாசிச்ச பிறகா பேச ஆரம்பிச்சோம். தமிழ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்டா ஸ்கூலுக்கு போனோடனே சரி, எதுக்கோ நீங்க பிறந்ததுல இருந்து ஃபர்ஸ்டா நம்ம எழுதுறதுக்கு பழகினோமா, வாசிக்கிறதுக்கு பழகினோமா, அல்லது பேச பழகினோமா? அப்ப லாங்குவேஜ் லேர்னிங்ன்றது எல்லா லாங்குவேஜுக்கும் காமனான ஒரு விஷயம். அது தமிழுக்கு இப்படி அப்ளை பண்ணணும், சிங்களத்துக்கு வேற மெத்தட் இருக்கு, இங்கிலீஷுக்கு, ஸ்பானிஷுக்கு, மேண்டரினுக்கு அப்படி எதுவுமே இல்லை. லாங்குவேஜ் லேர்னிங் இல்ல, எப்பயுமே முதல்ல நாங்க செய்யறது வந்து ஸ்போக்கன் தான். அதை நாங்க பில்டப் பண்ண ரைட்டிங்கும் ரீடிங்கும், ரைட்டிங் வந்து உங்களுக்கு பில்டப் ஆகுது. அந்த ஸ்போக்கனை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளதான் அந்த ரீடிங்கே லிசனிங்கை நீங்க பரலா கொண்டு போகணும். இதான் உண்மை. அப்பரண்ட்லி தட் இஸ் அ ட்ரூத். நீங்க முதல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல வாசிக்க தெரியல, எழுத தெரியலன்ற ப்ராப்ளமே வேணாம். அப்படியான பிரச்சனை இருந்தா நீங்க முதல்ல கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. நான் என் தாய்மொழி தமிழை வந்து ஃபர்ஸ்டா எழுத வாசிச்சுட்டு பேச பழகினேன்னா, பேச பழகிட்டு எழுதினா the same theory is applicable here. அதே விஷயம் இங்கதான் applicable, அதாவது நாங்க அப்ளை பண்றோம். சோ இதை நம்ம ஞாபகத்துல வச்சோம்னா சரி. சிம்பிள் தியரி. இப்ப இங்கிலீஷ் இப்ப மட்டக்களப்புலயோ சரி, கொலம்புலயோ சரி, ட்ரிங்கோலயோ சரி, இப்ப தமிழ் யாரெல்லாம் இப்ப ஏசியன் கண்ட்ரீஸ்ல இங்கிலீஷ தாய்மொழி இல்லாதவங்க தாய்மொழி பேசுறாங்கன்னா அவங்க வானத்துல இருந்து குதிச்சல்ல, பிறக்குள்ளே வந்து இங்கிலீஷோட வந்தாக்கள் இல்லை. எல்லாருமே இந்த அப்ரோச்சஸ கடந்து வந்தார்கள் தான். சோ அதை நம்ம ஞாபகத்துல வச்சோம்னா சரி. அடுத்தது இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கு தானே, இந்த மைண்ட் செட், கமிட்மெண்ட், ப்ரிப்பரேஷன் அண்ட் தி அப்ரோச், இந்த 4 விஷயத்தையும் உள்ளடக்கினதுதான் எங்கட கரிக்குலம். இப்ப சொல்லுவோமே, இப்ப சிலபஸ பார்த்தோம்னா நிச்சயமா கிராமர் இருக்குங்க. இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்றாலும் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஆனா ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று சொல்றீங்களே, கிராமர் படிப்பிக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. இப்ப இதுல 2-3 பேருக்கு அந்த கேள்வி இருக்கலாம். கிராமர் இல்லாம என்னத்தை நாங்க பேசுறோம்? கிராமர் இல்லாம பேசலுமா? ஒரு லாங்குவேஜ பேசலுமா? நான் தூய தமிழ்ல பேசினாலும், பேச்சு வழக்குல பேசினாலும் அங்க எனக்கு ஒரு கிராமர் இருக்கு. கிராமர் இஸ் லைக் அ ஹார்ட் ஆஃப் அ பாடி. ஒரு ஹியூமன் பாடியில ஹார்ட் ஆஃப், இப்ப பாருங்க இந்த ஹார்ட் மட்டும் இருக்குன்னா, இந்த ஹார்ட்டை வச்சு கொண்டு நாங்க ஃபங்க்ஷன் பண்ணலுமா? இல்ல. ஹார்ட் இருக்கு, லிவர் தேவை,
எனக்கு வந்து டைஜஸ்டிங் அந்த இது தேவை, பிரெயின் தேவை, மெட்ட பார்ட்ஸ் தேவை. ஒவ்வொரு பார்ட்டும் இணைஞ்சுதான் லாங்குவேஜை நாங்க பேசுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப கிராமர் இல்லாம பேசலான்றது, கிராமரை படிப்பிக்கீங்களான்றது வந்து இனி அந்த கேள்வியை கேட்காதீங்க. ஏனண்டா ஒரு லாங்குவேஜ்ல நாங்க பேசுறோம்டா அதுல கிராமர் இருக்கு, கிராமர் பாயிண்ட் இருக்கு. கிராமர் இல்லாம நாங்க லாங்குவேஜை படிக்க முடியாது. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே, அப்ப பார்த்தோம்னா இந்த கரிக்குலத்துல இந்த விஷயங்களை உள்ளடக்கி இருக்கோம். என்ன கிராமர்ல வந்து உங்களுக்கு முக்கியமா என்ன தேவைன்றதை நாங்க பாருங்க. வாட் இஸ் டு பி டாட் அண்ட் லேர்ன்ட். முதல்ல நாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்களோட பிள்ளைகளுக்கு என்னத்தை படிப்பிக்கிறேன். இப்ப இங்கிலீஷ்ல கடல் போல இருக்கு படிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நாங்க படிப்பிக்க இயலாது. எல்லாமும் உங்களுக்கு தேவைப்படுற விஷயமும் இல்லை. சாதாரணமா ஒரு ரிசர்ச் சொல்லுது, ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர், இங்கிலீஷ தாய்மொழியா பேசுறவர், அவரோட வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பார்த்திருப்பீங்க? ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி தெரியும், விலகுடின டிக்ஷனரி. இதுல ஒரு கட்டா இருக்கு. இந்த டிக்ஷனரியில 6 லட்சம் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த டிக்ஷனரியில எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? 6 லட்சம் வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா ரிசர்ச் சொல்லுது, ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர், இங்கிலீஷ தாய்மொழியா பேசுறால் 20,000 30,000 வேர்ட்ஸ் தான் பேசுறேன். ரைட்? இங்கிலீஷ தாய்மொழியா பேசுறால் 20,000 30,000 வேர்ட்ஸ் தான் அவர்கள் நாளாந்த வாழ்க்கைக்கு பாவிக்கிறேன். இதே இங்கிலீஷ செகண்ட் லாங்குவேஜா யூஸ் பண்றாங்க. இப்ப நம்மளை போல நான் வந்து இங்கிலீஷ செகண்ட் லாங்குவேஜ் அந்த தேவைக்கு பாவிக்கிறேன், 2வது மொழியா பாவிக்கிறேன். 2வது மொழியா பாவிக்கிறார்கள் 3000 4000 வேர்ட்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதை மட்டும்தான் ரெகுலரா பாவிக்கிறாங்க, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விதத்துல பாவிக்கிறாங்கன்னு ரிசர்ச் சொல்லுது. அப்ப அட்லீஸ்ட் இப்ப தமிழ் பேசுற நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்காதா? இப்ப இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு தெரிய வேண்டும். அப்ப இங்க உங்களுக்கு என்ன செய்யறோம்டா, முக்கியமா உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும்தான் நாங்க உங்களுக்கு டீச் பண்றோம். 2வது எங்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றது முக்கியம். அது ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும், இன்பர்சன் கிளாஸா இருக்கட்டும், நாங்க படிப்பிக்கிற விதம்ன்றது முக்கியம். சோ அது எப்படின்றதை நான் உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்தது உங்களை நாங்க இவாலுவேட் பண்றோம். எப்ப இவாலுவேட் பண்றோம்? நீங்க ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணோன்னு இவாலுவேட் பண்றோம், ஒவ்வொரு கிழமை இவாலுவேட் பண்றோம், ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு இவாலுவேட் பண்றோம், கடைசியா இவாலுவேட் பண்றோம். இந்த இவாலுவேஷன் தான் உங்களுக்கு லாங்குவேஜ்ல நீங்க எந்த மட்டத்துல இருக்கீங்கன்றத உங்களை பூஸ்ட் பண்ற இவாலுவேஷனா இருக்கு. அடுத்தது நாங்க எடுக்கிற தீர்மானங்கள் லாங்குவேஜ் லேர்னிங்ல. இப்ப நாங்க பிள்ளைக்கு ஏத்த மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி, கிளாஸுக்கு ஏத்த மாதிரி, ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கிற குரூப்புக்கு அல்லது ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், அவரேஜ் லேர்னர்ஸ் இருக்கிற குரூப்புக்கு எப்படி நாங்க சிலபஸ் கண்டனை மாத்தேலும், கண்டன்ல இருக்கிற விஷயங்களை எப்படி படிப்பிக்கலும். இப்ப நாங்க பேசிக்கா இங்கிலீஷ் தேவைப்படுற ஆளுக்கு அட்வான்ஸுக்கு படிப்பிக்கிற போல படிப்பிக்கலாது, அட்வான்ஸ்ல இங்கிலீஷ் இருக்கிற ஆளுக்கு பேசிக்கா கொண்டு போயிடலாது. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க எப்படி கொண்டு போகணும்ன்றதை இங்க நாங்க கொண்டு வரோம். அடுத்தது உங்களை நாங்க இவாலுவேட் பண்ற முறைகள், அதை எப்படி நாங்க இவாலுவேஷனுக்குள்ள கொண்டு வரோம், என்னத்தை அடிப்படையா வச்சு நாங்க உங்களை இவாலுவேட் பண்றோம். நீங்க பேசுறது அடிப்படையா வச்சா, அல்லது நீங்க படிக்கிறது அப்படியா வச்சா, நீங்க செய்யற விஷயங்கள் அடிப்படையா வச்சா. அடுத்தது லெக்சர்ட்ட இருந்து நீங்க படிக்க, உங்களோட லெக்சரை நாங்க இவாலுவேட் பண்றோம். ஸோ அங்கிட்ட அவங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள் வந்து மோர் தேன் 8 years எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே குறைஞ்சது 8 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அவ்வளவுமே லாங்குவேஜ் ட்ரெயினர்ஸ், அவங்க படிப்பிக்கிறார்கள் இல்ல, பயிற்றுவிப்பாளர்கள். அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ், சம் ஆஃப் தெம் ஆர் இன் அப்ராட். சில லெக்சரர்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில படிப்பிக்கிறார்கள் இருக்காங்க, சிலாக்கள் வந்து வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து படிப்பிக்கிறார்கள் இருக்காங்க. அப்ப அப்படி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் தான் இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு செய்யறாங்க. அப்ப கிராமரோட சேர்த்து இந்த விஷயங்களையும் எங்களோட கரிக்குலர்ல நாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ரைட் காய்ஸ், நான் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரூப்ல இந்த சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொண்டு அனுப்ப போறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட என்ன சொல்றது வந்து உங்களோட பேரையும் டீட்டெயில்ஸையும் கொடுங்க. நான் கடைசியா சொன்ன அந்த ரஃபிள் ரோக்கு வந்து உங்களை செலக்ட் பண்றதுக்கு இப்ப தர டீட்டெயில்ஸை வச்சுதான் நாங்க செலக்ட் பண்ணுவோம். ரைட், அதனால இப்ப நான் உங்களுக்கு குரூப்ல ஒரு 2 minutes ஒரு லிங்க் கொண்டு போடுவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுங்க. அப்ப எனக்கு ஈஸியா இருக்கும் யாரும் செலக்ட் பண்ணப்பட்டீங்கன்னு நாங்க கான்டாக்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு குரூப்ல சாட் பாக்ஸ்ல கிடைக்கும். ரைட், அந்த லிங்க் ரெடி ஆகும் வரைக்கும் நம்ம அடுத்ததை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன ஒரு டெமோ லெசன் நான் சொன்னதானே உங்களுக்கு, டெமோ லெசன் காட்டுவேன். அந்த டெமோக்கு முன்னாடி
ஓகே, இப்ப நாங்க வந்து உங்களுக்கு நான் அந்த லிங்க போடுறேன், சாட் பாக்ஸ்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேரையும் உங்களோட டீட்டெயில்ஸையும் கொடுத்தீங்கன்னா காணும். லோட் ஆகுது, நாங்க பார்ப்போம். இப்ப உங்களுக்கு நான் டெமோன்னு காட்ட போறேன், அதுல நீங்களும் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க. அந்த டெமோல எப்படி என்றா, இப்ப நாங்க கிளாஸ்ல எப்படி பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொடுக்குறோம், எப்படி நாங்க பிள்ளைகளுக்கு பயிற்சி வைக்கிறோம்ன்ற ட்ரெயின் பண்றோம்ன்றத, லாங்குவேஜ் ட்ரெயின் பண்றோம்ன்றத உங்களுக்கு சொல்லி தரப்போறோம். இப்ப நீங்களும் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க. அண்ட் ஹியர் வி கோ. ரைட், அந்த லிங்கை நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். கிளிக் பண்ணி உங்களோட பேரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் அதுல போடுங்க. கட்டாயமா இருக்கணும். யார் வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணப்படுற வின்னர்ஸ் நான் பேர் கொடுப்புகள் அதுல இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த அந்த ஃப்ரீ ஆஃபர் எடுக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு கிடைக்காது. இந்த ஃப்ரீ ஆஃபர் தாரத்துக்கான காரணத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஹியர் வி கோ. குயிக்லி ஒரு 1 மினிட் தர குயிக்கா ஃபில் பண்ணுங்க. ரைட், வாவ், இப்போதைக்கு ஒரு 30 பேர் ஃபில் பண்ணிட்டீங்க. இட்ஸ் அமேசிங். சாட் பாக்ஸ்ல போடாதீங்க காய்ஸ், நான் அனுப்பின அந்த லிங்க்குக்கே போடுங்க. அப்பதான் எங்களுக்கு வந்து அதை காப்பி பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவலா நாங்க அந்த நம்பரை போடுறதுக்கு ஈஸியா இருக்கு. அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி போடுங்க. 60 பாஸ் ஆயிட்டு. ஓகே, நான் நினைச்சதை விட ஃபாஸ்டாவே ஃபில் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஹியர் வி கோ. இப்ப டெமோலேஷன் ஒன்று நான் உங்களுக்கு காட்ட போறேன். யூ கோன டூ திஸ் ஆக்டிவிட்டி வித் மீ. இந்த ஆக்டிவிட்டியை நீங்க என்னோட செய்ய போறீங்க. இப்ப இது பேசிக் லெவல்ல இருக்கிற சாதாரணமா பேசிக்கா இங்கிலீஷ் தெரிய படிக்கிற ஆக்களுக்குரிய ஆக்டிவிட்டி ஒன்று தான் இது. இப்ப நான் இங்கிலீஷ்ல நவுன்ஸ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இன்ட்ரடியூஸ் அறிமுகப்படுத்துறதுக்கு, நவுன் அவங்களுக்கு தெரியும், பேர் சொற்கள் என்ன நேமிங் வேர்ட்ஸா நாங்க என்னென்னலாம் பேர் சொல்லி அழைக்கிறோமோ அந்த நவுன்ஸ். அந்த நவுன்ஸை நான் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு, தட்ஸ் இம்பார்ட்டன்ட், தட் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அறிமுகப்படுத்துறது, இன்ட்ரடியூஸ் பண்றது, என்னட்ட எனக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு பெயர் சொல்ல நான் அறிமுகப்படுத்துறதுக்கு பாவிக்கிறது தான் இந்த தேர் இஸ் தேரா. அப்ப இங்கிலீஷ்ல பார்த்தோம்டா சிங்குலர் எப்பயுமே வந்து ஒரு வாக்கியம் இருக்கணும்டா கட்டாயமா வாக்கியத்துக்கு தேவைப்படுற விஷயம் என்ன, வேர்ப்ன்றது கட்டாயம் இருக்கணும். ஒரு வாக்கியம் ஒன்று நாங்க அமைக்கிறோம்டா அந்த வாக்கியத்துல கட்டாயமா ஒரு வேர்ப் இருக்கணும். வேர்ப் இல்லாம உங்களால வாக்கியம் அமைக்க முடியாது. அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா வரணும்டா கட்டாயமா ஒரு வேர்ப் இருக்கணும். அப்ப எங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வேர்ப்ல இஸ்ன்ற ஒரு வேர்ப் இருக்கு, ஆன்ற ஒரு வேர்ப் இருக்கு. அப்ப இஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்குலர் நவுனை பற்றி பேசுறதுக்கு இஸ் பாவிக்கிறேன், ப்ளூரல் நவுனை பற்றி பேசுறதுக்கு ஆ பாவிக்கிறேன். இப்ப நீங்க வேற எதுவுமே மைண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, பேசிக் தெரியாது, இஸ்ண்டா என்ன ஆண்டா என்னன்றதை பற்றி நீங்க பேசவே தேவையில்ல. இப்ப நான் சொல்றதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சிங்குலர் நவுன் ஒருமை பேர் சொல்ல அறிமுகப்படுத்துறதுக்கு இஸ் பாவிக்கணும், பன்மை பேர் சொற்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஆ பாவிக்கணும். அப்ப தியாரிஸ் அண்டு வருமண்டா ஒரு பேர் சொல்ல நீங்க அறிமுகப்படுத்தலாம். தியாரா அண்டு வந்துண்டா பன்மை பேர் சொற்களை பன்மையில் இருக்கிற பேர் சொல்ல பன்மை என்ன ஒன்றுக்கு மேல அறிமுகப்படுத்துறதுக்கு பாவிக்கிறது. அப்ப இந்த படத்தை பாருங்க, see this picture. இந்த படத்துல என்னென்ன இருக்கு, இந்த படத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. டிவி இருக்கு, பிளாக் இருக்கு, நான் இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். கிளாக் இருக்கு, விண்டோ இருக்கு, இப்ப நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, டீச்சர் ஒரு ஆள் இருக்காங்க, சேர்ஸ் நிறைய இருக்கு, இங்க படம் ஒன்று இருக்கு, சோப் ஒன்று இருக்கு, இப்படி நிறைய விஷயம் இந்த படத்துல இருக்கு. இப்ப இந்த படத்துல இதெல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு பாருங்க, there is a television.
there's a television. இப்ப தேர் இஸ் அ டெலிவிஷன் என்ற லெசனா இருந்தாலும் இப்ப நம்ம பேசும்போது தமிழ் பேசும்போது உச்சரிப்புகள் மாறும் தானே. அப்ப இங்கிலீஷ்லயும் வந்து நம்ம தேர் இஸ்ன்றத வந்து உச்சரிக்கும் போது தேர்ஸ்ன்றது ஷார்ட் கன்ட்ராக்ஷனை பாவிப்போம். தேர்ஸ் அ டெலிவிஷன். நான் சொல்லும் போதே ரிப்பீட் பண்ணுங்க. தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு லேர்ன். டீச்சர் உங்களுக்கு சொல்லி தரும் போதே அதை நீங்க பின்னுக்கு ரிப்பீட் பண்ணி பழகணும். இங்க வந்து லாங்குவேஜ் லேர்னிங்ல ரிப்பீட்டிஷனும் ட்ரில்லிங்கும் இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப ரிப்பீட்ன்றது மிக மிக முக்கியமான விஷயம் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு. அப்ப தேர்ஸ் அ டெலிவிஷன். அங்க ஒரு விண்டோ இருக்கு. அப்ப பாருங்க, there's a window. அங்க ஒரு கிளாக் இருக்கு. there's a clock. flag ஒன்று இருக்கு. there's a flag. அப்ப பாருங்க, ஒரு டீச்சர் இருக்கிறாங்கடா. there's a teacher. அவ்வளவுதான். இப்ப பன்மையை பற்றி பேசணும்டா தியாரா என்றதை பாவிக்கிறேன். பன்மையை பற்றி பேசக்குள்ள என்ன செய்யறேன்? தியாரா என்றதை பாவிக்கிறேன். இப்ப தியாரா பன்மையில என்ன இருக்கு? பிள்ளைகள் இருக்காங்க. தியாரா சம் சில்ட்ரன். அங்க சில பிள்ளைகள் இருக்காங்க. தியாராண்டக்குள்ள என்ன வருது? சம் சில்ட்ரன் என்றதை நான் பாவிக்கிறேன். சரியா? இப்ப வேற என்ன பன்மையில இருக்கு? உங்களோட கையை தூக்குங்க. ஜஸ்ட் சரியோ பிள்ளையோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் சொல்லலாம். கையை தூக்குங்க. எஸ் அண்ட் தென் சொல்லுங்க பாப்பா. வேற என்ன பன்மையில இருக்கு? நான் சொன்ன மாதிரி குயிக்கா. They are jazz. வெரி குட். Yes, they are jazz. ஜாஸ். ரைட். ஃபாத்திமா குயிக்கா சொல்லுங்க பாப்பா. There is a boy standing near the Yes. table. Okay. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சிங்குலர். There is a boy standing near the table. That's it. Amazing. வேற யாரு? Yes. Uzumaki. Yes. Yes, நீங்க சொல்லுங்க. There are paint brushes. There are paint brushes. Umar? There is a clock. There is a clock. And the final person, Shironi. Yes, Shironi. There are chairs. Very good. There are chairs and final or கை தூக்கிக்க உங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். சுந்தரி. Yes. ST. Yes. There are some photos. Very good. There are some photos. அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். அப்ப ஒரு பொருளை ஒரு விஷயத்தை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் என்னக்குள்ள ஒரு நவுன் ஒரு பேர் சொல்ல நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க. வெரி குட். தேங்க்யூ சோ மச். யாருக்கு இங்க தனிய மீனிங் இல்ல. இங்கிலீஷ்ல சிலர்களுக்கு தனிய மீனிங் எங்களுக்கு எடுக்க இயலாது. ரைட். இப்ப சொல்லுவோமே இது தியார்ன்றது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸா நாங்க பாவிக்கிறது. அதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு டம்மியா தேவைன்றதுக்காக டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸா நான் பாவிக்கிறது. அப்ப தியாருக்குன்றது வந்து உண்மையா தியாருன்னு சொன்னா அங்கேன்ற அர்த்தத்துல வருது. ஆனா இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் தேஸ்ன்றது வந்து நாங்க அறிமுகப்படுத்துறதுக்காக பாவிக்கிற ஒரு ஃப்ரேஸ் ஒன்று. அப்ப இதுக்கு தேருக்கு ஒரு மீனிங், இஸ்ஸுக்கு ஒரு மீனிங் வந்து நான் எடுக்கல. அது தேரிஸ சேர்த்து தான் நான் அதுக்கு மீனிங் எடுக்கிறேன். ரைட். சோ தட்ஸ் அதை நாங்க பார்த்துக்கொள்ளணும். ரைட். இங்கிலீஷ்ல இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நாங்க ஒரு வேர்டை தனியா எடுத்தோம்னா அதோட மீனிங் வேற, அது ஒரு வாக்கியத்தோட வரக்குள்ள அதோட மீனிங் வேற, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரைட். ஓகே, தேங்க்யூ. அப்ப இதுல நாங்க பாக்குறோம். அப்ப தேர் இஸ் தியாரான்றதை நாங்க வந்து லெசன்ல பாத்துட்டோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு நாள் லெசனை ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள சொல்றேன்னா ஓகே. இப்ப நாங்க லெசன் படிச்சிட்டோம். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? லெசன் படிச்சா அதை பிராக்டிக்கலா அங்க லைஃப்ல அப்ளை பண்றது. ஒரு லெசன் படிச்சோம்டா பிராக்டிக்கலா அங்க நாங்க இத லைஃப்ல அப்ளை பண்ணலாம். அண்ட் ஹியர்ஸ் தி சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை பாருங்க. நம்ம அடிக்கடி டிவில பார்க்கலாம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இருக்கலாம், பேப்பர்ல அடிக்கடி வர வீடு வாடகைக்கு கொடுக்கறதும் வாடகைக்கு எடுக்கிறது. நீங்க கொடுக்குறால இருக்கலாம் அல்லது வாடகைக்கு பாக்குறால இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பாப்ப நம்ம வீடு வாடகைக்கு பார்க்கல, புது வீடு விற்கிறாங்க, வீடு கட்டின மாதிரியே விற்கிறாங்க அல்லது வாடகை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம கேட்கலையே அந்த வீட்டுல என்னென்ன இருக்கு. அப்ப அதை அறிமுகப்படுத்துறானே, அந்த வீட்டை அறிமுகப்படுத்துறேன். இப்ப வீடுன்றது அது வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் பேர் சொல்றான். அப்ப அந்த வீட்டுல இருக்கிற விஷயங்களை அவர் அறிமுகப்படுத்துறேன். இந்த வீட்டுல 2 அறை இருக்கு, 3 அறை இருக்கு, 2 கிச்சன் இருக்கு, ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு, முன்னுக்கு கார் பார்க் இருக்கு. இப்படியான விஷயங்களை நம்ம சொல்றோம். என்ன இப்ப அதை நாங்க எப்படி பாக்குறேன்னு பார்ப்போம். இந்த இருக்கு ஹவுஸ் ஃபார் ரெண்ட். இந்த வீட்டு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு
பார்க்க வரேன். அப்ப நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கிறோம், இந்த வீட்டுல என்னென்ன இருக்கு? இப்ப காமனா கேக்குன்னா வீடை பற்றி சொல்லுங்க, எனக்கு ஐடியா எடுக்கலுமான்னு கேட்டா சொல்லுவேன். தேர் ஆர் 4 bedrooms. சிம்பிளா உங்களுக்கு சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லித்தரேன். தேர் ஆர் 4 bedrooms. 4 bedrooms இருக்கு. தேர் ஆர் 2 attached bathrooms and a common bathroom. 2 attached bathroomம் ஒரு common bathroomம் இருக்கு. There is a car park on the left. பாருங்க, இடது பக்கத்துல ஒரு கார் பார்க் இருக்கு. There's a spacious living room at the entrance. வாசலுக்கிட்டே ஸ்பேஷியஸ் ஒரு நிறைய இடவசதி உள்ள ஒரு லிவிங் ரூம் ஒன்று இருக்கு. ஹால் என்று சொல்லுவோம், வீட்டு ஹால். There's a veranda in front of the house. வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெரண்டா இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெரண்டா இருக்கு. இப்போ நம்மட வீட்டை யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணுங்க, நீங்க உங்களோட வீட்டை வாடகைக்கு கொடுக்குறீங்க. யூ ஆர் த ஹவுஸ் ஓனர், ரைட்? அப்ப சில பேர் வந்து இன்கோவா பண்றாங்க, கால் பண்ணி கேட்கிறாங்க இந்த வீட்டுல என்னென்ன இருக்கு. அப்ப உங்களோட வீட்டை நினைச்சு பார்த்து சொல்லலுமா? இப்ப மைக் ஆன் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. There are 2 bedrooms. There is an attached bathroom, or there are 2 attached bathroom. There's a kitchen, அல்லது there's a pantry kitchen. அப்ப எப்படி இதெல்லாம் கேள்வியா கேட்கலாம். இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, பிள்ளைகளுக்கு இந்த லெசனை நாங்க சொல்லி கொடுத்த பிறகு இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன செய்வோம், பிள்ளைகளை 2 பேரா நாங்க டிவைட் பண்ணுவோம். கிளாஸ்லயே டிவைட் பண்ணி ஒரு ஆள் வந்து பயரா இருப்பார், அல்லது வந்து ரெண்டுக்கு எடுக்கிற ஆளா இருப்பார், ஒரு ஆள் வந்து ரெண்டுக்கு கொடுக்குறவரா இருப்பார், ஹவுஸ் ஓனரா இருப்பார். அப்ப இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கிற கேள்வியில் என்ன காமனா நாங்க என்ன கேள்வி வைப்போம்? எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்கு, எத்தனை பாத்ரூம்ஸ் இருக்கு, எத்தனை கிச்சன்ஸ் இருக்கு, கார் பார்க் இருக்கா, அப்படியான கேள்வி தானே கேட்போம். அப்ப கீழே கேள்வியில பாருங்க, how many bedrooms are there in this house? இந்த வீட்டுல எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்கு? Are there any attached bathrooms? Attached bathrooms ஏதாவது இருக்கா? Where's the car park located? கார் பார்க் எங்க இருக்கு? அல்லது is there a veranda or balcony? கீழே வெரண்டா இருக்கா, அல்லது மேல பால்கனி இருக்கா? இருக்குண்டா, yes, there is a veranda or there's a balcony. car park இருக்கா? Yes, there is a car park. There are 2 bedrooms. There are 3 bedrooms. There's a kitchen. இதைத்தான் நாங்க லைவா கிளாஸ்ல யூஸ் பண்றோம். ரைட், இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இப்ப யூ ஆர் த ஹவுஸ் ஓனர், நான் தான் உங்கள்ட்ட வீடு வாங்க வரேன். ரைட், உங்களோட வீட்டுல பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் என்ன? இதுவே இப்ப இதுக்கு முதல் ஆன்சர் பண்ணார்கள், எனக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபார் த பிராக்டிஸ், whether it's correct or wrong, you open up mouth. Because if you want to master the language, if you want to mastering the language, you need to open up your mouth. Whether it's correct or wrong, it doesn't matter if you make thousands of mistakes. நீங்க 1000 தரம் பிளவிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிளவுறதான் ஆக்சுவலி நாங்க அவங்கள தான் கூட என்கரேஜ் பண்றோம். ஏன்? பிளவிட்டா தான் நாங்க படிக்கலும் லேர்னிங்ல, அப்பதான் எங்களுக்கு தெரியும் நான் எங்க பிளவுறேன். So it's whether it's correct or wrong, whether you know or not, just come up with the idea what you have learned and tell me how many rooms are there, how many kitchens are there, at least two sentences. You are the house owner, நீங்க ஒரு ஹவுஸ் ஓனரா, இப்ப நான் தான் உங்களோட வீடு பார்க்க வரேன், என்ன சொல்லுவீங்க? ரைட், ஒரு 2 பேர், இதுக்கு முதல் சொல்லாத 2-3 பேர் கையை தூக்குங்க குயிக்கா. யாரோ கிளாப் சிம்பிள் போட்டீங்கன்னு காட்டு. எஸ், ஜெயக்குமார், சொல்லுங்க பாப்பா. எஸ் ஜெயக்குமார். It's 28:03. You don't have any new notifications at the moment. Right, here's some issues. We'll go to the other person. Yeah, Khatija, சொல்லுங்க பாப்பா. Quick up. There is a large kitchen. Okay, very good. One more. How many bedrooms are there? There are 2 bedrooms. Very good, thank you. Yes, Vidyashini. Right. Ramani Vasandan.
There are 2 bedrooms. Okay. There is a veranda. Okay. How many kitchens are there? There is a small pantry kitchen. Good. Thank you. Right. Last person, Anas. Sorry, I cannot ask everyone. எல்லாரையும் என்னால கேட்க முடியாது. Thank you so much for raising hands. But last person is Anas. மற்றாக்கள் உங்களோட chat boxல மெசேஜ் போட்டாலும் I can correct it. Yes. Yes, Anas. Quick. Okay. Fatima Samha. Go ahead. Yes, here we go. Okay, I have received many messages. Thank you so much. Those are amazing, huh? Really amazing. There are 2 kitchens, there's a car parks, there are small kitchens, there are 3 bedrooms, there's a big house, there are staircases, there are 3 bedrooms. Superb. Fantastic. So that's how we learn the language. அப்ப நம்ம grammar படிக்கிறது முக்கியம் இல்ல, அதை நாங்க practically அங்க approach பண்றோம்ன்றது important. ரைட். இப்ப நான் உங்களுக்கு செஞ்சது எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாங்க ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல படிப்பிக்கிற விஷயத்த உங்களுக்கு 5 நிமிஷம் டெமோவா காட்டிருக்கேன். இப்படித்தான் கிளாஸஸ் நடக்குதுன்றது. இப்ப நான் பேசினது ஃபாஸ்டா இருக்கலாம், உங்களுக்கு தந்த வெயிட்டிங் டைம் குறைவா இருக்கலாம், ஏன்னா டைமை மேனேஜ் பண்ணணும்ன்றதுக்காக. பட் பிள்ளைகளுக்கு டைம் கொடுத்து அவங்கள இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, குரூப்பா ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம், இதுல அவங்களுக்கு ஆக்டிவிட்டியும் ஹோம்ஒர்க்கா கொடுக்குறோம். திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அக்வயர் த நாலேஜ், நாட் த கிராமர். நீங்க கிராமர் இல்ல, இதுல நாலேஜ் தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும். நாலேஜ் என்ன? இப்ப வீடுன்னா அதான் நாலேஜ். வீட்டுல என்ன இருக்கும்? பெட்ரூம் இருக்கும், காப்பாக்கு இருக்கும். அதை எப்படி சொல்லணும்ன்ற நாலேஜ் தான் உங்களுக்கு தேவையே ஒழிய தியாரிஸோட சிங்குலர் நவுனை போடணும், தியாராவோட ப்ளூரல் நவுனை போடணும்ன்றது இல்லை. ஸோ இங்கதான் நீங்க நாலேஜை பார்க்கணும். டோன்ட் வரி. இங்க ஒரு ஆள் வந்து சாரி ஐம் பிட் நர்வஸ் அண்டு போட்டிருக்கீங்க. இட்ஸ் ஓகேமா. இப்ப அந்த நர்வஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த பிராக்டிஸ். இப்ப நீங்க லேர்னிங்ல இங்க நீங்க பிளவிடலாம், ஆனா வெளியில சொசைட்டில பிளவிட்டா தான் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. அப்ப அதுக்காகத்தான் இந்த நர்வஸ் எல்லாம் இல்லாம போகணும்ன்றதுதான் எப்படி நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் பார்ப்போம். ரைட். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் கூட அதை பற்றி பேச விரும்பல. இப்ப நான் ஆக்ஸ்போர்ட் கல்லூரியை பற்றி சொல்றேன். இன்னொரு 10 நிமிஷம் தாங்க முடிச்சிருவேன். ஆக்ஸ்போர்ட் கல்லூரின்றது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு கீழே ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கல்லூரி. அதே நேரத்துல ஃபாரின் மினிஸ்ட்ரியிலையும் எங்களோட சர்டிபிகேட்டை அப்ரூவ் பண்றாங்க. இதுவரைக்கும் 50,000க்கு மேற்பட்ட மாணவர்களை நாங்க டிப்ளமா ஹோல்டர்ஸா உருவாக்கி இருக்கோம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தேவை ஸ்ரீலங்கால மட்டுமில்ல உலகத்திலேயே குவாலிட்டியான லாங்குவேஜ் லேர்னிங் கொடுக்கணும்ன்றதுதான். இந்த ப்ராப்பரா லாங்குவேஜ் லேர்னிங் எப்படி பிள்ளைகளை அப்ரோச் பண்ணணும். நீங்க வேற எந்த செமினாருக்கு ஜாயின் பண்ணி பாருங்க. இப்ப நிறைய செமினார்ஸ் வேற இடங்கள்ல நடக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ 2 காலேஜ்லயும் போட்டிருந்தாங்க. சும்மா அந்த செமினார்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி பாருங்க. இப்படி உங்களுக்கு லாங்குவேஜ் லேர்னிங் என்னன்னு சொல்லி தராங்களா அல்லது கிராமரை மட்டும் சொல்லி தராங்களா நீங்க ப்ராப்பரா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஐடியா, ஒரு வேலையை செய்யணும்டா அதுல பேக்ரவுண்ட் நாலேஜ் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அதை உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப லாங்குவேஜ் லேர்னிங்ல கிராமர் ஸ்ட்ரக்சர் முக்கியம் இல்ல, அதுக்கு அடிப்படையா தேவைப்படுற மைண்ட் செட், அப்ரோச், கமிட்மெண்ட், அந்த ப்ரிப்பரேஷன் இதுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதான் எங்களோட நோக்கம். அடுத்தது நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம் உங்களை இங்கிலீஷ் பேச வைப்போம். ஆனா 2 மாசத்துல ஃப்ளூவெண்டா பேச வைப்போமான்ற அந்த பொய்யை நாங்க சொல்ல மாட்டோம். அது பொய். இப்ப 70% இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிற ஆளுக்கு 2 மாசத்துல ஃப்ளூவெண்டா பேசலாம். 0ல இருந்து அல்லது 10% தெரிஞ்ச ஆளுக்கு 2 monthsல அந்த இது நாங்க செய்ய மாட்டோம். ஆனா 2 மாசத்துல விசிபிளான ப்ரோக்ரஸ காட்டி உங்களுக்கு நீங்க இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, இப்ப கேள்விகள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லி 6 மாசம் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுப்போம் ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு. ரைட். 2 மாத ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி 6 மாதம் நீங்க ஃப்ரீயா ட்ரெயின் ஆக்கப்படுவீங்க இங்கிலீஷ ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு. ஸோ அதான் நாங்க இன்றைக்கும் பிள்ளைகள் எங்கள்கிட்ட பேசுற எல்லாருமே, எங்கள்கிட்ட படிக்கிற 100க்கு 90% இங்கிலீஷ் பேசுறதுக்கு காரணம். எல்லாத்துலயும் 100% சாட்டிஸ்பாக்சன் கொடுக்க இயலாது. ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும்.
இப்ப யாரு இப்ப இதுல பேச மாட்டாங்கன்னா கிளாஸுக்கு ரெகுலரா அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, சொன்ன வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி என்றாலும் வேற ஒரு ஆளோட ஹெல்ப்பை கேட்டு அதை அன்கான்சியஸா அதை ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அப்ப நம்மள மனசாட்சிக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றேன். அப்ப நாங்க சொல்ற விஷயத்த உண்மையா உணர்ந்து வேலை செஞ்சுட்டு இம்ப்ரூவ் ஆகலாண்டுவாங்க. நாங்க சொல்றது இல்லைன்ற பொய்ன்றது நாங்க அக்செப்ட் பண்றோம். அப்படி இல்லாட்டி இன்றைக்கு வரைக்கும் நாங்க விசிபிளான ப்ரோக்ரஸ் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கோம். அது நீங்க உங்களோட கண்ணால அந்த எவிடன்ஸ் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லயோ உங்களால பார்க்கலும். ரைட். அப்ப நாங்க ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தனே நாங்க இது மேரத்தன் பேர் வச்சது வந்து இது ஸ்பிரிண்ட் இல்ல, இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். இப்படின்றதுக்கு 10 நாள் 20 நாள்ல பார்க்க இயலாது. நான் சொன்னேன் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அது செய்யற அந்த செய்முறையை நீங்க நம்புங்க. ரைட். We believe it doesn't have to be big. It just to be consistent, because small daily action, when repeated over time, lead to extraordinarily results. சின்ன சின்ன விஷயங்கள் திரும்ப 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 ரிப்பீட்டடா உங்களுக்கு வரும்போது அதுதான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது. சோ இதை நீங்க கட்டாயமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு அடுத்த இருக்கிற பிரச்சனைடா, இப்படி இங்கிலீஷ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும், எனக்கு இங்கிலீஷ் தேவை, ஆனா வேலை இருக்கு, வெளியில போற விஷயம், ஃப்ரெண்ட்ஸோட செட் ஆகுறது, வேலை, வீட்டை வந்தா பிள்ளை ஊட்டியில பாக்குறது, இதுக்குள்ள நான் அப்படி இங்கிலீஷ் படிக்கிற என்ற மைண்ட் செட் இருக்குமெண்டா உங்களால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. எனக்கு ஒரு விஷயம் தேவைண்டா என்ற டைமை மேனேஜ் பண்ணி செய்ய வேண்டியது என்ற பொறுப்பு. எத்தனையோ வேலைக்கு மத்தியில பட் டாக்டர்ஸை பாருங்க, படிப்புலயே ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறாங்கன்னு, ஆனா அவங்க பாருங்க டாக்டரா இருந்து டே அண்ட் நைட் அவங்க ஷிஃப்ட் செய்யணும். அதுக்குள்ளேயும் 5 வருஷம் படிச்சு எக்ஸாம் எழுதி சர்ஜென்டா வராங்க, கன்சல்டன்ஸா வராங்க, விஓஜியா வராங்க. அப்ப படிக்கிறதுக்கு நம்ம எந்த விதத்திலயுமே எக்ஸ்கியூஸ் கொடுக்க இயலாது. Right? You cannot come up with any excuse when it comes to learning a language. So அதே நேரம் நான் படிக்கிறேன், இந்த மாசம் இந்த வேலை, அடுத்த மாசம் படிப்பேன், இந்த கிழமை எனக்கு 7ஆம் தேதிக்கு அடுத்த கிழமை செய்யறேன், ஒரு நாளும் தள்ளி போடாதீங்க. ரைட். சோ இந்த டிசிஷன் மேக்கிங் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வர நன்மையை அது பிற்போடி கொண்டே இருக்கு. ரைட். ஸோ டைம் போனா திரும்ப வராது. காசியை நீங்க திரும்ப உழைக்கலாம், ஆனா டைமை நீங்க திரும்ப அடிக்க இயலாது. ஸோ டைம் இஸ் ப்ரெஷஸ். இட் neither comes back or stop for anyone. நீங்க ஓகே எனக்கு டைம் இல்லைன்னு நீங்க டைமை ஸ்டாப் பண்ணவும் இயலாது, போன டைமை திரும்ப எடுக்க இயலாது. இன்றைக்குன்றது நமக்கு இன்றைக்கு மட்டும்தான் லைஃப்ல மிச்சமா இருக்கு. ஸோ டுடே இஸ் த பெர்ஃபெக்ட் டே தட் வி ஆல் ஹேவ் ரைட் நவ். நம்மள்ட்ட இன்றைக்கு இருக்கிறது இந்த டைம் மட்டும்தான். அதை யூஸ் பண்ணி இந்த 2 மாசம், எத்தனையோ 2 மாசத்தை நம்ம லைஃப்ல ஸ்பெண்ட் பண்றோம். 2 மாசம், 6 மாசம், 1 வருஷம், 3 வருஷம். நான்லாம் ஒரு சரியான டிசிஷன் எடுக்கிறேன், இன்றைக்கும் நான் அதை போய் நினைச்சு ரிக்ரெட் பண்றேன். நான் லைஃப்ல இந்த டேர்னிங் பாயிண்ட் வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம. சோ அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க உங்களுக்கு சொல்ற விஷயம் தான். எங்களை பற்றின எவிடன்ஸ் உங்களுக்கு தேவையா, பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, படிச்ச பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தன் பேஜுக்கு போங்க. நீங்க எல்லாத்தையும் பாக்கல. எங்களோட லெசன்ஸ் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு கொள்ளணுமா, எங்களோட யூடியூப் சேனலுக்கு போங்க, சகலதையும் அறிஞ்சு கொள்ளல. சோ எங்களோட சிங்கள டிபார்ட்மெண்ட், அதாவது லிங்குவா பிராங்காண்ட பேர்ல தான் சிங்கள காலேஜ் இருக்கு. அதுல டீட்டெயில்ஸை பாருங்க. எங்களோட பாகிஸ்தான்ல இருக்கிற, வெளிநாட்டுல இருக்கிற எங்களோட பிரான்ச்சஸ் காலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் இருக்கு. அதுல பேஜஸ் பாருங்க. You will come to know everything about us. So we are transparent to everyone. எங்களோட எல்லாமே வெளிப்படையா தான் நாங்க போட்டிருக்கோம். நாங்க யாருக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே வெளிப்படையா இருக்கு. சோ இதாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆன்லைன் கிளாஸ் ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல சக்சஸா போறதுக்கு ஒரே காரணம். ரைட். ஏன் நாங்க யூனிக்னு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு அப்ரோச்சஸ் சொன்னேன். ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி பாடம் வாங்கி செய்யலாது. இப்போ ஒரு பிள்ளை இதுல சொன்னாங்க எனக்கு சரியான நர்வஸா இருக்குண்டு. இந்த நர்வஸை குறைக்கணும், கான்பிடன்ஸை பில்டப் பண்ணணும், பேசணும்னா பயம் இல்லாம பேசணும். அதுக்கு உங்களுக்கு தரது வீடியோ பிரசன்டேஷன்ஸ் இருக்கு. அடுத்தது நாலேஜை ஷேர் பண்ணணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, படிக்கிற கலீக்ஸோட ஷேர் பண்ணணும்டா பிரேக் ரூம் ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கோம். ஒரு 5 பேர் 6 பேர் ஒன்றா சேர்ந்து உங்களோட நாலேஜை ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஷேர் பண்ணுவீங்க. டீச்சர் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கா, டீச்சர் உங்களுக்கு அதுல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க பயம் இல்லாம சரியோ பிள்ளையோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்றீங்க. அடுத்தது நாங்க உங்களுக்கு தர எல்லா டீச்சிங்கும் ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடா இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி இருக்கு, பிரசன்டேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இப்ப சின்ன ஒரு லெசன் திஸ் இஸ் தட் இஸ் படிச்சேன்னாலும் உங்களுக்கு தெரியும் தானே, திஸ் இஸ் அ பால், இது ஒரு பால், தட் இஸ் அ பால்னா அது ஒரு பால். அதெல்லாமே இனோவேட்டிங்கா பக்கத்துல இருக்கிற விஷயங்களை நீங்க லைவா உங்களுக்கு சொல்ல வேண்டிய வரும். ஓகே, திஸ் இஸ் அ சேர், திஸ் இஸ் அ போன், ரைட் ரைட், திஸ் இஸ் அ
ரிமோட் அப்படியான விஷயங்கள் லைவா இதெல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, ஒரு நாள் மறக்க மாட்டீங்க. அதான் இந்த கிளாஸ்ல ஸ்பெஷாலிட்டி. நான் சொன்ன மாதிரி 2 மாச ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி 6 மாச டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். 6 மாசத்துல மினிமம் 6 மாசத்துல உங்களை ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு நாங்க கேரண்டி பண்றோம். இப்ப நான் சொன்ன மாதிரி 30% எனக்கு ஒரு 70% நான் இங்கிலீஷ்ல பேசிக் பேசுவேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன்ன்றாங்களா 2 மாசத்துல ஃப்ளூவெண்டா கொண்டு வரையில. தட்ஸ் ஃபார் ஷோர். ஆனா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களுக்கு 2 மாசம் கஷ்டம். இப்போ அவங்க மினிமம் 6 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நாங்க சப்போர்ட்டிவா அந்த ப்ரோக்ராமை நாங்க அவங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதான் எங்களோட யூனிக்னஸா இருக்கு. அதை தாண்டி என்னதான் நாங்க ஏசியன்ஸ் இங்கிலீஷ் பேசினால், நான் இங்கிலீஷ் பேசுறது உங்களுக்கு விளங்கு, இந்தியன் இங்கிலீஷ் பேசினா விளங்கு, இதே ஒரு அமெரிக்க ஒரு பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷ் பேசினா நமக்கு விளங்குமா? அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க லைவா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று ப்ரொவைட் பண்றோம், ஸ்பீக்கிங் ஆப். இது எங்கள்ட்ட ஜாயின் பண்ற எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுக்குற ஆப் தான். இந்த ஆப்ல நீங்க வெள்ளக்காரனோட பேசுற அனுபவத்தை பேசி 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஒரு 1 minute இத படிவா கேளுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் You பேசினது. remember our 10th birthday? Yes, we got a puppy that year. I missed that puppy. Me too. He had a great name. Wait, don't remember his name. How could you forget his name? His name was Buster. பாருங்க, இந்த லேடி வாய்ஸ்ல பேசினது ஸ்ரீலங்கா எங்கட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள். அது பாருங்க, வெள்ளக்காரனோட பேசுறது லைவ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இந்த ஆப்ல வந்து 120க்கு மேல கன்வர்சேஷன்ஸ் இருக்கு. அதை ஃப்ரீயா நீங்க டெய்லி ஒரு நாளைக்கு 2 படி பார்த்தாலும் பாருங்க எவ்வளவு நீங்க வந்து அந்த லாங்குவேஜோட வந்து ஃபேமிலியர் ஆகுறீங்கன்றது. இதை நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயா நாங்க கொடுக்குறோம். அடுத்தது, லாங்குவேஜை பேசணும்டா ரீடிங்கும் லிஸ்னிங்கும் முக்கியம். எந்த அளவுக்கு அதிகமா ரீட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு ஸ்ட்ரக்சர், வேர்ட் ஸ்பெல்லிங் உங்களுக்கு ஃபேமிலியர் ஆகுது. எவ்வளவு அதிகமா லிசன் பண்றீங்களோ அதுக்குரிய ப்ரொனன்சியேஷன், அதை எப்படி சொல்லணும், அதுல பிரேக்கிங்ஸ் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு ஃபேமிலியர் ஆகுது. இதைத்தான் நாங்க இங்க கொடுக்குறோம். அடுத்தது, உங்களை ஒவ்வொரு கிழமையும் நாங்க இவாலுவேட் பண்றோம். ஏன் நாங்க ஒவ்வொரு கிழமைன்னு சொல்றேன்டா, ஒவ்வொரு கிழமைக்கு 3 லெசன்ஸ் நடக்கும். என்ன அப்ப அந்த 3 லெசன்ஸும் நீங்க தெளிவா விளங்கிட்டீங்களா, எது விலங்கல்ல, எது அதிகமா விளங்கி இருக்கு, எதை நீங்க இன்னும் படிக்கணும்னு ஃபீல் பண்றதுக்கு இந்த எக்ஸாம்ல வந்து நீங்க செய்யும் போது ஆன் த ஸ்பாட் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. எது சரி எது புள்ளட்டு கிடைக்குது. அதை தாண்டி டீச்சர்கிட்ட கேட்டு எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணலாம். அப்ப உங்களுக்கு லாங்குவேஜ் லேர்னிங்ன்ற ஒரு பேர்டுனா இருக்காது, ஒரு நெருக்கடியா இருக்காது. சிம்பிளா படிச்சுட்டு போவீங்க. அடுத்தது கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, நான் குயிக்கா போறேன், முடிக்க போறேன். இந்த 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை, தேர்ஸ்டே வியாழக்கிழமை, சாட்டர்டே சனிக்கிழமை. செவ்வாய் வியாழன் சனி 3 நாள் இந்த கிளாஸ் நடக்கும். இரவு 8 மணில இருந்து 10 மணி ஜூமினூடாக நடக்கும். 2 மாச ப்ரோக்ராம். ஸோ நாங்க உங்களை கிளாஸுக்கு எடுக்கும் போது கும்பலோட கோவிந்தாவை எடுக்க மாட்டோம். நீங்க ஜாயின் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்போம். அந்த எக்ஸாம் நாங்க பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் சொல்றது. அந்த பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்ல நீங்க எடுக்கிற மார்க்ஸ் அடிப்படையா வச்சு, நீங்க 0 எடுத்தாலும் சரி 100 எடுத்தாலும் சரி, நீங்க எடுக்கிற மார்க்ஸ் அடிப்படையா வச்சு அந்த ப்ரோக்ராமுக்கு நாங்க உங்களை கொண்டு போவோம். ரைட். இப்ப நீ பேசிக்கா இருந்தா பேசிக்கா படிப்பிச்சு அட்வான்ஸுக்கு கொண்டு போவோம், இன்டர்மீடியேட்டுக்கு கொண்டு போவோம், அங்க இருந்து அட்வான்ஸுக்கு உங்களை கொண்டு போவோம். அடுத்தது, இந்த ப்ரோக்ராமோட மெயின் நோக்கமே உங்களுக்குள்ள கான்பிடன்ஸா பில்டப் பண்ணா. உங்களுக்கு படிப்பிக்கிறவங்களோட நோக்கமே இல்லை. உங்களுக்கு கான்பிடென்ட்டா பில்டப் பண்ணிவிட்டா தானா நீங்க படிப்பீங்க. அதை யாருமே உங்களுக்கு பின்னுக்கு இருந்து தள்ள தேவையில்ல, நீங்களாவே முயற்சி செய்வீங்க. ஸோ இதான் நாங்க இங்க உங்களுக்கு செய்யற விஷயம். முதல் நாள்ல இருந்தே உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கிறோம். தட்ஸ் அவர் ப்ராமிஸ். நான் இப்ப சொல்றேன், திஸ் இஸ் அவர் ப்ராமிஸ். ரைட். முதல் நாள் ஃப்ரம் த டே 1 we make you speak English. அதை நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம். அடுத்தது, it is not about being better than others, it's about being the best version of. இன்னைக்கு நீங்க படிக்கிறது நாளைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க உங்கள அடுத்த பெட்டர் பர்சனா வாரீங்க. அப்ப அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, don't wait for tomorrow. நாளைக்கு மட்டும் வெயிட் பண்ணாதீங்க. இன்றைக்கு இல்லாட்டி இப்ப, இல்லாட்டி நீ எப்ப, இட்ஸ் நவ் or never. இன்றைக்கு இப்பன்றதை நீங்க டிசைட் பண்ணலாட்டி அது இனி வராது. ரைட். இந்த மூமெண்ட் தான், இப்ப நீங்க எடுக்கிற முயற்சி தான் உங்களை இங்கிலீஷ் பேச வைக்க போதா, லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட கொண்டு வரும். எனக்கு நான் சொல்றேன், எந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இப்ப என்னோட சுத்தி இருக்கிறாக்கள் பேட்டிக்குலோ தான் சொல்றேன். இன்னைக்கு நான் இந்த வயசுலயே நான் டிரெக்டரா இருக்கேன்டா, அதுக்கு முழுக்க காரணம் இந்த இங்கிலீஷ் தான். இந்த இங்கிலீஷ் தான் இந்த லைஃபே டோட்டலா மாத்திச்சு. அப்ப எனக்கே எப்படி இருக்குமெண்டா, என்னை விட டேலண்டா நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வை டோன்ட் யூ கிவ் அ ட்ரை?
நீங்க அதை உங்களோட லைஃப்ல ஒரு சேலஞ்சிங் பாயிண்டா, ஒரு டேர்னிங் பாயிண்டா நீங்க எடுக்கக்கூடாது. கமன்ஜான் 2 மாசம், நான் சொல்றவங்களுக்கு 2 தான். எவ்வளவு 2 மாசத்தை எதுக்கோ ஸ்பெண்ட் பண்றேன். இந்த 2 மாசத்தை உங்களோட லேர்னிங் கொடுத்து பாருங்க. ஒரு நாளும் இது உங்களுக்கு பொய் ஆகாது. அண்ட் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெட்டரை கொண்டு வரும். இன்னும் 2 ஸ்லைட்ஸ் இருக்கு. ரைட், நீங்க இந்த ப்ரோக்ராம் இந்த 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும்னா, இந்த செமினார் முடிஞ்சோடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று நாங்க குரூப்ல போடுவோம். உங்களோட பேரையும் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸையும் கொடுத்தா எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உங்களை கண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது அல்லது நீங்க உங்கள்ட்ட கோஆர்டினேட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் ஏர்லியா இருக்குமானா அல்ல ஃபேஸ்புக்கை பார்த்து கால் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டாலும் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ரைட், நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்க 2 வின்னர்ஸை சூஸ் பண்றோம். யார் இந்த 2 வின்னர்ஸ் இருக்கீங்களோ, நான் பேர் கூப்பிடக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவங்கள நாங்க வின்னரா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் 2 மாச ப்ரோக்ராம் 6 மாசம் அந்த ப்ரோக்ராமே ஃப்ரீயா கொடுக்குறோம். நார்மலாவே எங்களுடைய கோர்ஸ் ஃபீ 10,000. இந்த இங்கிலீஷ் மேரதன் 2 மாசத்துக்குரிய ப்ரோக்ராம் 2 பாருங்க, மாசத்துக்கே 5000 தான். 5000ன்றது ஒரு நாள் ஒரு டின்னர் அவுட் ஃபேமிலியோட போனீங்கன்னா முடிஞ்சு. கிறிஸ்மஸ் நியூ இயர் அங்கே ரமசான் ஃபெஸ்டிவல் உடுப்படுக்க போனீங்கன்னா 5000 ரூபாய் முடிச்சு, ஒரு ஆளுக்கே காணாது. அப்ப இங்க நாங்க என்ன செய்யறோம்டா, இன்றைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணாக்களுக்கு மட்டும் இந்த ப்ரோக்ராம 6000 ரூபாய்க்கு 2 மாசத்துக்கும் கொடுக்குறோம். தட்ஸ் இட். ஜஸ்ட் 6000 ரூபாய்க்கு 2 மாசம் 6000. அடிஷனல் பேமெண்ட் எதுவுமே இல்லை. சர்டிபிகேட்டுக்கு மட்டும் நீங்க பேமெண்ட் செய்யணும், அது உங்களுக்கு விருப்பம்டா மட்டும். ஆனா ஆன்லைன் சர்டிபிகேட் ஃப்ரீ. மற்றபடி எக்ஸாம்ல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க மொத்தமாவே 6000 ரூபாய் தான் கொடுக்கணும். அப்ப இந்த 25ஆம் தேதி, இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. 25ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜாயின் ஆகிறேன்டா 6000 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா மட்டும் காணும். தட்ஸ் இட். ஜஸ்ட் பாருங்க, இந்த 6000ன்றது நம்ம லைஃப்ல இப்படின்றதுக்கு செய்யறது, உங்களோட லைஃப்ல டேர்ன் பண்ண போற ஒரு விஷயம், லைஃப டேர்னிங் பாயிண்டா கொண்டு வர ஒரு விஷயத்துக்கு நாங்க ஸ்பெண்ட் பண்றதுன்றது நமக்கு ஒரு நாளுமே பொய்த்து போகாது. இதை நாங்க உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிச்ச அனுபவத்துல சொல்றோம், நாங்க பெற்ற அனுபவத்துல உங்களுக்கு தாரேன். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், உங்களுக்கு கடைசியில எதுவும் கேள்விகளுக்கு கேளுமெண்டா என்னோட கேளும். இந்த 2 மாச ப்ரோக்ராமுக்கு மொத்தமாவே 6000 ரூபாய் தான். அதை நீங்க 25ஆம் தேதிக்குள்ள செலுத்தினீங்கன்னா சரி. ரைட், இப்ப நான் சொன்ன மாதிரி ரஃபல் ட்ரா காம்படிஷன், அதாவது லக்கி வீலுக்கு போறோம். அந்த வின்னர்ஸை நாங்க செலக்ட் பண்ண போறோம். எத்தனை பேருக்கு இந்த ஸ்கிரீன் தெரியுதுன்னு எனக்கு சொல்லுங்க. ரைட், அந்த வீல் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ரைட், ஓகே. என்னண்டா, இப்ப சில நேரங்கள்ல நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கிறால சுத்துறது விளங்காம இருக்கும். நடுவுல இருக்கிற லோகோவை பாத்தீங்கன்னா அது சுத்தும். சரிதானே? இப்ப இதுல இந்த 2 வினர்ஸ் நீங்க மற்ற சில பேருக்கு லிங்க் ஒர்க் ஆகுது இல்லைன்னு நீங்க எனக்கு சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தீங்க. அந்த நேம்ஸையும் நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பாப்போம் யாரு முதலாவது வினர். 2 பேருக்கு தான் இந்த சான்ஸ் இருக்கு. அண்ட் here we go. And the first winner is, it's rolling now. Yes, you can see the name P. Swarna. Are you there? P. Swarna. I think she has left. Right, நம்ம இன்னொரு ஆளுக்கு அந்த சான்ஸை கொடுப்போம். And the winner is எஸ், அவங்க இருக்கலாங்களா பாப்போம். யாரு? ரகுநாதன், கே ரகுநாதன். ஹலோ. ஆமாம். எஸ்,
Raghunathan Kandasamy, right? Right. Congratulations, and you are the first winner of today's session. So you are given this Thank you. totally free. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை நாங்க டோட்டலா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். அதே நேரத்துல இந்த ப்ரோக்ராமை நீங்க 2 மாசம் கம்ப்ளீட் பண்ண பிறகு 6 மாச ப்ரோக்ராமை நீங்க ஃப்ரீயா கம்ப்ளீட் பண்ணலாம். ரைட், உங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாமே நாங்க ஃப்ரீயா கொடுப்போம். பட் எங்களோட கைண்ட் ரிக்வெஸ்ட், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சான்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணாம ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் அந்த யூஸ் எடுத்துக்கொள்ளுங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் லாஸ்ட் வின்னர், கடைசி வின்னர் யாருன்னு பார்ப்போம். Oh, Francis, Sneha. Hi there, Sneha. Yes, Sneha, Yeah. Francis, Sneha. Yes. இருக்கேன். All right, congratulations. Thank you. ஓகே, ஃபென்டாஸ்டிக். நீங்க கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க 2 பேருக்குமே, யாருக்கு, ஸ்னேகாக்கும் ரகுநாதன், இவங்க 2 பேருக்குமே நாளைக்கு நாங்க வாட்ஸ்அப்ல நீங்க தந்த நம்பருக்கு நாங்க கண்டாக்ட் பண்ணுவோம். கண்டாக்ட் பண்ணி நாளைக்கு கண்டாக்ட் பண்ணி அதுக்குரிய டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா சரிதானே? அப்ப நான் சொன்ன விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஜாயின் பண்ண 110 பேருக்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தீங்க மாறி மாறி. அவ்வளோ பேருக்குமே இந்த ப்ரோக்ராம் 6000 ரூபாய்க்கு. அது மட்டும் இல்ல, அடுத்த லெவலையும் நீங்க ஃப்ரீயா செய்யலாம். அதாவது அந்த 6 மாச ப்ரோக்ராமையும் நீங்க ஃப்ரீயா செய்ய முடியும். என்ன டவுட் இருந்தாலும் உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் நாளைக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து குரூப்ல லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, அவங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இப்ப யாருக்காவது டவுட் இருந்தா கையில தூக்கி உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்க முடியும். சர்டிபிகேட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு 2 சர்டிபிகேட்ஸ் இருக்கு. ஒன்று இ சர்டிபிகேட், பிசிக்கல் சர்டிபிகேட். இ சர்டிபிகேட்டை நாங்க ஃப்ரீயா கொடுப்போம். நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட் எடுக்கிறேன்னா அதுக்குரிய பேமெண்ட், சர்டிபிகேட் பேமெண்ட்டையும் கொரியர் சார்ஜையும் பே பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு வீட்டு அனுப்பி வைப்போம். ரைட். எஸ் சுல்ஃபா, கேளுங்க. ஹலோ, அடுத்தது விஷாலினி சிவா. எஸ், யூ கேன் ஆஸ்க் நவ். சார் 6 months கோர்ஸ்னு சொல்றீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. 6 month கோர்ஸ்ன்றது எப்படின்னா அது 2 விதத்துல இருக்கு. ஒன்று, இப்ப நீங்க பேசிக் லெவலுக்கு ஜாயின் பண்றீங்கன்னா உங்களோட மார்க்ஸின் அடிப்படையில நாங்க உங்களை பேசிக் போடுறோம்னா பேசிக் 2 month நீங்க கம்ப்ளீட் பண்ணி இன்டர்மீடியட் 2 மாசம் படிப்பீங்க. அதுக்கு பிறகு அதுல அட்வான்ஸ் நீங்க 2 மாசம் படிப்பீங்க. அது ஸ்போக்கனா கவர் ஆகும். இப்ப 70 மார்க்ஸுக்கு மேல எடுத்து டிரெக்டாவே அட்வான்ஸ் லெவலுக்கு போறாக்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கோர்ஸ் ஒன்று நடக்கும். அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ் வந்து சொல்லுவோம். அதுல அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த்துக்குரிய ப்ராக்டிஸ் டெய்லி அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். நீங்க எப்படி இங்கிலீஷை லேர்ன் பண்ணணும், அதுக்கு 80-20 ரூல் என்ற அந்த இதுக்குள்ள தான், அந்த தியரிக்குள்ள தான் அந்த கிளாஸ் நடக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முதல் கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படிதான் இந்த 6 month ட்ரைனிங் நடக்குது. ரைட். அடுத்தது விவோன்ற ஒரு பேர்ல சொன்ன போன்ற பேர்ல இருக்கு, விவோ V2. எஸ், 419 சொல்லுங்க. ஹலோ. எஸ், அந்த 2 மந்த்துக்கு அப்புறம் 6 மந்த் நீங்க அது கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுதான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பேசிக்ல ஜாயின் பண்ணா அதுக்கு அடுத்த 2 லெவலும் ஃப்ரீயா 6 மாசத்துக்கு கிடைக்கும். அட்வான்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது 6 மாசமும் உங்களுக்குரிய ட்ரைனிங், லிஸ்னிங், ரீடிங், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் வந்து கண்டினியூஸா 80-20 ரூல் தியரி என்ற ஒரு தியரி இருக்கு லேர்னிங்ல. அந்த தியரிக்குள்ள உங்களுக்கு ஸ்பெஷலா நடக்கும். அதர டீடைல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ரைட். எஸ் ஜுல்ஃபா.
சார் நான் வந்து 7,000 கெட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க சொன்னீங்களே 6,000 கெட்டோணுமெண்ட் அதை நான் கெட்ட தேவையில்லையே. தேவையில்ல நோ வேற இப்ப நான் 2 மந்த்க்கு தானே கிளாஸ் ஜாயின் ஆகிக்கிறேன். அப்ப இந்த அடுத்த 6 மந்த் வந்து நீங்க ஃப்ரீயா தாரேன்னு சொல்றீங்க, அது எனக்கு ஹெட் ஆகுதா? உங்களுக்கு கேட்டா ஆ ரைட் ஓகே. ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டவங்க எஸ் அனாஸ் சொல்லுங்க. எஸ் அனாஸ். ரைட் ஓகே. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸை நாளைக்கு கால் பண்ணுவாங்க. அதே நேரம் உங்களுக்கு ஆஃபர் மெசேஜையும் போடுவாங்க, அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு கிளாஸ்ல எனக்கு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு சின்ன ஒரு லெசன்ஸ் நமக்கு இவ்வளோ வடிவா செய்யலமாட்டா 2 மாசத்துல எவ்வளோ பியூட்டிஃபுல்லா லெசன்ஸை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வை வி ஆஸ்க் எவ்ரி ஒன் டு ஜாயின் the Oxford College English Marathon program. As we promise you, since the day one, we make you speak English. So இந்த முதலாம் தேதி ஜாயின் பண்ண போது இந்த 25ஆம் தேதி மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. 6,000 ரூபாய் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ணாச்சி சொல்ற மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. Alright, fantastic guys, we will meet you again. So நாங்க உங்களை நாளைக்கு கண்டெக்ட் பண்றோம். ஜாயின் பண்ண எல்லாருக்கும் இந்த மெசேஜ் வரும். Until we meet again, tada bye bye, see you, God bless you everyone. Thank you so much, bye bye.